ஜெபம் ஜெபம் துதி துதி ஆராதனை ஆராதனை புதுப்பாடல் புதுப்பாடல் யுத்தம் யுத்தம் எழுப்புதல் எழுப்புதல் உத்தரவாதம் உத்தரவாதம் ஐக்கியம் ஐக்கியம் ஐக்கியம். நல்ல கைகளை தட்டி ஆமென். நம்மை அறிந்தவர், நன்றாய் ஆராய்ந்து அறிந்தவர், நம்முடைய நிலைமைகளை அறிந்திருக்கிற தேவன், அவரை பாடி கொண்டாடுவோம். அவர் நல்லவர். ஆமென். என் சூழ்நிலைகள் அறிந்தவரே, என் ஏக்கமெல்லாம் புரிந்து எல்லாம் பார்த்து கொள்வீரே, யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள். கைகளை தட்டியாமே. என் சூழ்நிலைகள் அறிந்தவரே, என் ஏக்கமெல்லாம் புரிந்தவரே, என் சூழ்நிலைகள் அறிந்தவரே, என் ஏக்கமெல்லாம் புரிந்தவர் யெகோவா யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வீரே. கை தட்டி சொல்லுங்க. யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள். ஓங்கும் புயமும் ஓங்கும் புயமும் பலத்த கரமும் எனக்கு முன்பாக செல்லும் போது, ஓங்கும் புயமும் பலத்த கரமும் எனக்கு முன்பாக செல்லும் போது, தடைகள் எல்லாம் உடைத்திடுதே, ஏற்ற காலத்தில் உயர்த்திடுதே. ஒரு லைன் இல்ல. தடைகள் எல்லாம் உடைத்திடுதே, ஏற்ற காலத்தில் உயர்த்திடுதே. யெகோவாயிரே கை தட்டி சொல்லுங்க. எல்லாம் பார்த்து கொள்வீரே, யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வீரே. என் சூழ்நிலைகள் அறிந்தவரே, என் ஏக்கமெல்லாம் புரிந்தவரே, என் சூழ்நிலைகள் அறிந்தவரே, என் ஏக்கமெல்லாம் புரி. யெகோவா தலைக்கு மேல கை தட்டி. யெகோவா எல்லாம் பார்த்து கொள்வீரே. சொல்லுவோம் சத்தமா. ஆமென். எல்லாம் பார்த்து கொள். மீண்டும் சொல்லுங்க. யெகோவாயிரே யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வீரே, யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வீரே. தேவைகள் அதிகம் நெருக்கும் போது, உதவின கரங்கள் இருக்கும் போது, தேவைகள் அதிகம் நெருக்கும் போது, உதவின மனிதர்கள் இருக்கும் போது, தேவையெல்லாம் நீதானே, பறிக்க முடியாத நல்ல பங்கே. சொல்லுங்க. தேவையெல்லாம் நீதானே, நல்ல கை தட்டவே. யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வீரே, யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வீரே. என் சூழ்நிலைகள் அறிந்தவரே, என் ஏக்கமெல்லாம் புரிந்தவரே, என் சூழ்நிலைகள் அறிந்தவரே, என் ஏக்கமெல்லாம். தலைக்கு மேல கைது சத்தமா. எல்லாம் பார்த்து கொள்வீரே, யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள். மீண்டும் சொல்லுங்க. யெகோவாயிரே யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வீரே. சத்தமாய். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. யெகோவாயிரே அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேசத்திலே
தேசத்திலே ஜனங்களுக்குள்ளே கர்த்தர் மாற்றங்களை கொண்டு வர விரும்புகிறார். அந்த மாற்றங்களை கர்த்தர் தக்க சமயத்தை நிறைவேற்றுவார். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். நல்லா ஆமென் சொல்லுங்களேன். தேவைகள் அதிகம் நெருக்கும் போது, உதவின கரங்கள் நிறுத்தும் போது, தேவையெல்லாம் நீடுதானே பறிக்க முடியாத நல்ல பங்கு. இந்த லைன் எழுதும்போது அந்த முதல் சரணம் எழுதியாச்சு, 2வது சரணம் எழுதுகிற அந்த சூழலை நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். 3 மாதங்களுக்கு மேலாக வண்டிக்கு டியூ கட்டலை, டியூ கட்டாமல் பெண்டிங்கில் கிடக்கு. செலவுகளுக்கு கர்த்தரை நோக்கி பார்த்துட்டு இருக்கிற எந்த காசுக்கார கிடையாது. ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு தேவையெல்லாம் நானே. உன்னை விட்டு யார் ஒரு நாளும் எடுபட முடியாத நல்ல பங்கு. ஒன்றுமில்லாத அந்த வெறுமையில் கர்த்தர் சொன்னார், தேவைகள் அதிகம் நெருக்கும் போது, உதவின கரங்கள் நிறுத்தும் போது, உனக்கு தேவையெல்லாம் நானே, உன்னை விட்டு பறிக்க முடியாத நல்ல பங்கேன்னு ஆண்டவர் வார்த்தை வாயில வச்சார். அப்படியே பாட்டா மாத்தியாச்சு. தேவைகள் அதிகம் நெருக்கும் போது, உதவின கரங்கள் நிறுத்தும் போது, என் தேவையெல்லாம் நீர்தானே, பறிக்க முடியாத நல்ல பங்கு. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, என் தேவையெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே? சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல வாயத்திலும் சொல்லுங்க, என் தேவையெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அவர் தான் நம்மளை விட்டு பறிக்க முடியாத பங்கு, எடுக்க முடியாத பங்கு, எடுபட முடியாத நல்ல பங்கு ஆண்டவர் மட்டுமே. விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க மட்டும் என் கூட இருந்தால், நீர் எனக்கு யெகோவா ஈரையா இருக்கிறபடினாலே எல்லாவற்றையும் பார்த்துக்கொள். விசுவாசிக்கிறவங்க தலைக்கு மேல கையை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே யெகோவா ஈரே, நீர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிறவர். தேவைகள் நெருக்கும் போது, உதவின ஜனங்கள் நிறுத்தும் போது எனக்கு கவலை இல்லை. ஏன் தெரியுமா? என்னை பார்க்கிற யெகோவா ஈரே ஒருவர் இருக்கிறார், என்னை கருதுகிற விசாரிக்கிற தேவன் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. மீண்டும் பாட போறோம், முதல் சரணத்திலிருந்து பாட போறோம். ஓங்கின புயமும் பலத்த கரம் என் கூட இருக்கும்போது, அது யெகோவா ஈரையா ஏற்ற காலத்தில் அந்த கரம் என்னை உயர்த்தும். காரணம் அந்த கரத்தில் அடங்கி இருக்கிறபடினாலே. கைகளை தட்டி பாடலாமா? மீண்டும் கை தட்டி பாட போறோம். ஆமென். நல்ல கைகளை தட்டி சத்தமா கை தட்டி ஆமென், ஆமென். கரங்களை தட்டி என் சூழ்நிலைகள் அறிந்தவரே, என் ஏக்கமெல்லாம் புரிந்தவரே, என் சூழ்நிலைகள் அறிந்தவரே, என் ஏக்கமெல்லாம். தலைக்கு மேல கை தட்டாம யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துக் கொள்வீரே. சத்தமாய் எல்லாம் பார்த்துக் கொள்வீர். என் சூழ்நிலைகள், என் சூழ்நிலைகள் அறிந்தவரே, என் ஏக்கமெல்லாம் புரிந்தவரே, என் சூழ்நிலைகள் சத்தமாய் அறிந்தவரே, ஆமென். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துக் கொள்வீரே. யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துக்கொள். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் எனக்கு முன்பாக செல்லும் போது, ஓங்கும் புயமும் பலத்த கரமும் எனக்கு முன்பாக தடைகளெல்லாம் உடைத்திடுதே, ஏற்ற காலத்தில் உயர்த்திடுதே. தடைகளெல்லாம் உடைத்திடுதே, ஏற்ற காலத்தில். தலைக்கு மேல கையை தட்டி யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துக் கொள்வீரே. யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துக் கொள்வீரே. என் சூழ்நிலைகள் அறிந்தவரே, என் ஏக்கமெல்லாம் புரிந்தவரே, என் சூழ்நிலைகள் அறிந்தவரே, என் ஏக்கமெல்லாம். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துக் கொள். சத்தமாய் யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துக் கொள்வீர். தேவைகள் அதிகம், தேவைகள் அதிகம் நெருக்கும் போது, உதவின கரங்கள் நிறுத்தும் போது, தேவைகள் அதிகம் நெருக்கும் போது, உதவின கரங்கள் அறிக்கை செய்ய. தேவையெல்லாம் தேவையெல்லாம் நீர்தானே, பறிக்க முடியாத நல்ல பங்கே. தேவையெல்லாம் நீர்தானே, பறிக்க முடியாத. கைகளை தட்டியாம யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துக் கொள்வீரே.
ஏகோவாயிரே எல்லாம் பார்த்துக் கொள்வீரே. நல்ல கைகளை தட்டி. இன்றைக்கு அருமையான பாஸ்டர் ஜான்சன் மேமனாவும் பாஸ்டர் சிமியோன் ராஜ் யோவான் நம்மத்தில் இருக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவரை அருமையான 2 பேரையும் நான் மேடைக்கு அழைக்கிறேன். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ഈ ആരാധനയിൽ പങ്കെടുക്കുന്ന എല്ലാ പ്രിയപ്പെട്ടവർക്കും വീണ്ടും വരുന്ന കർത്താവായ യേശുവിൻ നാമത്തിൽ സ്നേഹ വന്ദനങ്ങൾ. இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே என் அன்பின் வாழ்த்துக்கள். കഴിഞ്ഞ വെള്ളിയാഴ്ച വൈകിട്ട് തൊട്ട് ഓരോ സെഷനിലും ദൈവത്തിൻ്റെ സാന്നിധ്യം നമ്മൾ അനുഭവിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നു. கடந்த வெள்ளிக்கிழமை மாலை முதல் ஒவ்வொரு பகுதியிலையும் தெய்வ பிரசன்னத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ഞാൻ കഴിഞ്ഞ ദിവസം പറഞ്ഞതുപോലെ ഈ സഭയിൽ വരുന്നത് എനിക്ക് ഒത്തിരി സന്തോഷമാണ്. நான் கடந்த நாட்டிலே சொன்னதை போல இந்த சபைக்கு வருவது எனக்கு மிகுந்த சந்தோஷம். ആമേൻ. ആമേൻ. എനിക്ക് ഇങ്ങനെ ഒരു ഓപ്പർച്യൂണിറ്റി തന്നതിനും എന്നെ ഇവിടേക്ക് ക്ഷണിച്ചതിനും പ്രിയ കർത്താവിൻ്റെ ദാസന്മാർക്ക് എൻ്റെ പ്രത്യേക സ്നേഹ വന്ദനവും നന്ദിയും അറിയിക്കുന്നു. என்னை இங்கே அழைத்து இப்படி ஒரு வாய்ப்பளித்த அருமையான போதர்களுக்கு இயேசு நாமத்தினாலே என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். പ്രിയ കാർത്തിക് ഗമാലിയൽ പാസ്റ്ററിനെ ഒത്തിരി സ്നേഹിക്കുന്നു, അതിലൊത്തിരി സന്തോഷമുണ്ട്. அருமையான பாஸ்டர் கார்த்திக் கமாலியர்கள் என்னை அதிகமாய் நேசிக்கிறார்கள், அது எனக்கு மிகுந்த சந்தோஷம். ഈ സഭയിലുള്ള എല്ലാ വിശ്വാസികളെയും കർത്താവ് അനുഗ്രഹിക്കുന്നു. சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ദൈവം നിങ്ങളെ സ്നേഹിക്കുന്നു. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ആമേൻ. ஆமென். അതാണ് ഏറ്റവും വലിയ കാര്യം. அதுதான் எல்லாவற்றை காட்டிலும் பெரிய காரியம். വളരെ പ്രാർത്ഥനയോടെ ദൈവ വചന ചിന്തയ്ക്കായിട്ട് നമുക്ക് കടന്നു വരാം. நாம் ஜெப சிந்தையோடு தேவ வசனத்தை தியானிக்க கடந்து മത്തായി സുവിശേഷം 15-ാം അധ്യായം, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் അതിൻ്റെ 21 തൊട്ടുള്ള വാക്യങ്ങളാണ് നമ്മൾ ചിന്തിക്കാൻ പോകുന്നത്. அதிலே 21 முதல் இருக்கிற வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். വളരെ പരിചിതമായ ഒരു ഭാഗമാണത്. மிகவும் பழக்கப்பட்ட ஒரு வேத பகுதி அது. യേശുവിൻ്റെ പരസ്യ ശുശ്രൂഷയിൽ നടക്കപ്പെട്ട ഏറ്റവും പ്രധാനപ്പെട്ട ഒരു അത്ഭുതം. இயேசுவுடைய ஊழியத்தின் நாட்களிலே நடந்த மிக முக்கியமான ஒரு சம்பவம். യേശുവിൻ്റെ പരസ്യ ശുശ്രൂഷയുടെ ഏറ്റവും പ്രധാനപ്പെട്ട പ്രത്യേകത ബിസിയായി ചെയ്ത ഒരു മിനിസ്ട്രി ആയിരുന്നു യേശുവിൻ്റെ മിനിസ്ട്രി. இயேசுவுடைய ஊழியத்தின் விசேஷம் என்னவென்று பார்த்தால் அவருடைய ஊழியம் மிகுந்த பிஸியான ஒரு ஊழியமாக இருந்தது. തന്റെ എർത്തിലി മിനിസ്ട്രി 3.5 വർഷക്കാലമാണ് ഉണ്ടായിരുന്നത്. 3.5 ஆண்டு காலமாக உலகத்தில் ஊழியம் പക്ഷേ ആ செய்தார். 3.5 വർഷം ഒരു പുരുഷായുസ് മൊത്തം ചെയ്തു തീർക്കേണ്ട ശുശ്രൂഷകളെല്ലാം യേശു ചെയ്തു തീർക്കുവാനിടയായി. ஆனால் அந்த 3.5 ஆண்டுகளிலே ஒரு ஆயுள் காலம் முழுவதும் செய்து முடிக்க வேண்டிய ஊழியத்தை இயேசு செய்து முடித்தார். ഓരോ സ്ഥലങ്ങളിലും യേശുവും ശിഷ്യന്മാരും കടന്നു ചെന്ന് തിരക്കോടുകൂടെ ജനത്തിന്റെ വിടുതലിനു വേണ്ടി പ്രവർത്തിപ്പാനിടയായി. ஒவ்வொரு இடங்களிலும் இயேசுவும் அவருடைய சீசர்களோடு கூட கடந்து சென்று மிகுந்த பிஸியின் மத்தியிலே ஊழியம் செய்தார். മത്തായി സുവിശേഷം 14-ാം അധ്യായം വരെ നമ്മൾ കാണുന്നത് மத்தேயு 14ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் பார்க்கிற காரியம் യേശു ചെയ്ത ബിസിയായ മിനിസ്ട്രിയാണ്. இயேசு செய்த பிஸியான ஊழியம். യേശുവിന്റെ മിനിസ്ട്രിയിലെ ബിസി എന്താണെന്ന് മനസ്സിലാക്കണമെങ്കിൽ இயேசுவுடைய ஊழியத்தின் பிஸி என்னன்னு நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் അവിടുത്തെ ഒരു വാക്യം നിങ്ങളൊന്ന് വായിച്ചു നോക്കിയാൽ മതി. அது ஒரு வசனத்தை நாம் வாசித்தாலே போதும். 14-ാം അധ്യായം അതിന്റെ 34 തൊട്ടുള്ള വാക്യം. 14ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் முதல் வாசிக்கும் போது, பின்பு அவர்கள் கடலை கடந்து கெனசரேத்து நாட்டில் சேர்ந்தார்கள். அவ்விடத்து மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறமெங்கும் செய்தி அனுப்பி ചുറ്റുമുള്ള നാട്ടിലെല്ലാം അറിയിപ്പ് കൊടുത്ത് പിണിയാളികൾ എല്ലാരെയും അവരിടത്തിൽ കൊണ്ടുവന്ന് ദീനക്കാരെ എല്ലാവരെയും അവന്റെ അടുക്ക കൊണ്ടുവന്നു. സ്തോത്രം. ആമേൻ. നിങ്ങളുടെ മനസ്സിലോട്ട് ആ പിക്ചർ ഒന്ന് വരട്ടെ. உங்க சிந்தையில அதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. യേശു ഗനസരേത്ത് ദേശത്ത് വന്നു. இயேசு கெனசரேத்து நாட்டுக்கு வருகிறார். അവിടെയുള്ള ആളുകൾ അവൻ ആരാണെന്ന് മനസ്സിലാക്കിയിട്ട് அங்கே இருக்கிற ஜனங்கள் அவர் யார் என்று புரிந்து கொண்டு ചുറ്റുമുള്ള സകല സ്ഥലങ്ങളിലും ആളയച്ച് ദീനക്കാരെ എല്ലാം കളക്ട് ചെയ്തു കൊണ്ടുവന്നു. சுற்றிலும் இருக்கிற சகல ஜனங்களுக்கும் ஆள் அனுப்பி பிணியாளிகள் எல்லாரையும் அழைத்து கொண்டு வருகிறார்கள். എത്ര പേര് കാണും? எத்தனை பேர் இருப்பாங்க? ഹലോ ஹலோ. ദീനക്കാർ ചിലരെ അല്ല, വ്യാധിയസ്ഥർ ചിലരെ അല്ല, പിന്നെ ദീനക്കാരെല്ലാവരെയും
ஆனால் பிணியாளிகள் எல்லாரையும் യേശു തൂത്തുക്കുടിയിൽ വന്നിട്ട് യേശു തൂത്തുക്കുടിയിல வந்து നിങ്ങൾ ഇതിന് ചുറ്റുമുള്ള സകല ദേശങ്ങളിലും ആളയച്ച ദീനക്കാരെ എല്ലാം ഇവിടെ കളക്ട് ചെയ്തുകൊണ്ട് വന്നാൽ എത്ര പേരുണ്ടാകും? நீங்கள் இந்த சுற்றுப்பகுதி இருக்கிற கிராமங்களுக்கெல்லாம் ஆட்களை அனுப்பி பிணியாளிகள் எல்லாரையும் கொண்டு வார்கள் சொன்னா எத்தனை பேர் இருப்பாங்க? കൗണ്ട്ലെസ്. எண்ண முடியாது. പ്രാർത്ഥിക്കാൻ എത്ര നേരം എടുക്കും? ജപിക്ക എவ்வளவு നേരം ആകും? ഒരാളുടെ തലേ കൈവച്ച സ്വോത്രം 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 എന്ന് മാത്രം പറഞ്ഞു പോയാലും ஒவ்வொரு நபருடைய தலையில கை வச்சு ஸ்தோத்திரம் 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 சொன்னாலே நாட்கள் பல போயிடும். So you just imagine. ആയിരക്കണക്കിന് ആളുകൾ യേശുവിന്റെ അടുക്കൽ വന്നിരിക്കുക. ആയിരക്കണക്കാன ആட்கள் യേശുവിടത്തിൽ വരുகிறார்கள். യേശുവിനെ കാണാൻ, യേശുவை பார்க்க, യേശുവിനെ തൊടാൻ, യേശുவை தொட, യേശുവിന്റെ നിഴലെങ്കിലും വീഴാൻ, യേശുവിന്റെ നിഴൽ படும்படிக்காக ഒരു അത്ഭുതത്തെ പ്രതീക്ഷിച്ച് ആയിരങ്ങൾ അവിടെ വന്നിരിക്കുകയാണ്. അത്ഭുതത്തെ എതിർപാർത്ത് ആയിരക്കണക്കാன ജനങ്ങൾ വന്നിരിക്കുകയാണ്. യേശുവിന് ഒരു പ്രത്യേകതയുണ്ട്. യേശുക്ക് ഒരു വിശേഷമുണ്ട്. അവന്റെ അടുക്കൽ വരുന്നവരെ ആരും അവൻ വെറുതെ അയക്കുകയില്ല. അവരിടത്തിൽ யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களை விருதாவாக அனுப்ப மாட்டார். ഞങ്ങൾ പറയും നാളെ പ്രാർത്ഥിക്കാം. நாங்க கூட சொல்லுவோம் நாங்க நாளைக்கு ஜெபம் பண்றோம். നാളെ വരാത്തവർ ഇന്ന് വാ പ്രാർത്ഥിക്കാന്നൊക്കെ പറയും. நாளைக்கு வராதவங்க மட்டும் இன்னைக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லுவோம். പക്ഷേ യേശു അങ്ങനെയല്ല. അല്ല യേശു அப்படிയല്ല. യേശു എല്ലാവരെയും ഒരുപോലെ അനുഗ്രഹിച്ച് പ്രാർത്ഥിച്ച് വിടുതല അയക്കുന്നവനാണ്. യേശു എല്ലാരെയും ഒരേ പോലെ ആശീർവദിച്ച് ജപിച്ച് വിടുതല കൊടുക്കുന്നവനാണ്. ഇതാണ് യേശുവിന്റെ മിനിസ്ട്രിയുടെ പ്രത്യേകത. ഇതാണ് യേശുവിന്റെ ഊഴിയത്തിന്റെ വിശേഷം. റഷോടെ ആളുകൾ നിൽക്കപ്പെടുകയാണ്. കൂട്ടമായി ആൾക്കാർ വരുகிறார்கள். അവർക്കെല്ലാവർക്കും യേശു സൗഖ്യം കൊടുത്തു. അവர்கள் അനേവർക്കും യേശു സുഖത്തെ കൊടുത്തു. യേശുവിന്റെ മിനിസ്ട്രിയുടെ പ്രത്യേകതയാണ് ഞാൻ പറഞ്ഞത്. அப்ப இயேசுவுடைய ஊழியத்தின் விசேஷம் என்ன? 14 അധ്യായം വരെ ബിസിയായി ചെയ്തു വന്ന മിനിസ്ട്രി. ആക 14 அதிகாரம் വரைக்கும் യേശു ബിസിயான ஊழியத்தை ചെയ്തു. 15 അധ്യായത്തിലേക്ക് വരുമ്പോൾ 15 அதிகாரത്തിൽ വരുമ്പോൾ യേശു ജനത്തിൽ നിന്നും ഒരല്പം വേറിട്ടിരിക്കാൻ താല്പര്യപ്പെടുന്നു. യേശു ജനങ്ങളെ വിട്ട് கொஞ்சம் விலகி இருக்க விரும்புகிறார். അതെപ്പോഴും യേശു ചെയ്യാറുണ്ട്. അത് എപ്പോഴും യേശു ചെയ്യുന്നതാണ്. പിതാവിനോട് പ്രാർത്ഥിപ്പാൻ, പിതാവോട് ജപിക്കുമ്പടിയായി, ദൈവത്തോട് യാചിപ്പാൻ, ദേവനോട് വിണ്ണപ്പം பண்ணும்படிയായി, കൃപയെ പ്രാപിപ്പാൻ, പുതിയ കൃപകൾ പെറുம்படிയായി യേശു എപ്പോഴും ശ്രദ്ധിച്ചിരുന്നു. യേശു എപ്പോഴും ഇത് ഗവനമായി കൊണ്ടിരുന്നാർ. പക്ഷേ പലപ്പോഴും അതിന് കഴിയാറില്ല. ஆனால் பல நேரங்களில் அதற்கு நேரம் கிடைப்பதில்லை. യേശു എവിടെ പോയാലും പുരുഷാരമുണ്ട്. ஏனென்றால் இயேசு எங்கு போனாலும் ஜனங்கள் திரளாய் வந்தார்கள். 15 അധ്യായത്തിൽ ஆக 15 அதிகாரத்திலே യേശു തനിയെ ഇരിപ്പാൻ, യേശു തനിത്തിരിക്കുம்படி, ശിഷ്യന്മാരുമായി മാറിയിരിപ്പാൻ, ശിഷ്യர்களோடு கூட தனித்திருக்கும்படி താല്പര്യപ്പെട്ടിട്ട്, விருப்பப்பட்டு விட்டு, very particularly he selected 2 places. மிக முக்கியமாக 2 இடங்களை இயேசு தெரிந்து கொள்கிறார். ഏതൊക്കെയാണെന്നറിയാമോ? எதெல்லாம் தெரியுமா? 15 അധ്യായം 21 തൊട്ടുള്ള വാക്യത്തിൽ ആ ദേശങ്ങളുടെ പേര് കൊടുത്തിട്ടുണ്ട്. 15 அதிகாரம் 21 வசனத்திலிருந்து அந்த நாட்டுடைய பட்டணங்கள் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ടൈർ ആൻഡ് സീദോൻ, தீரு சீதோன் பட்டணங்கள். ഈ 2 സ്ഥലങ്ങൾ യേശു തിരഞ്ഞെടുത്തു. இந்த 2 பட்டணங்களை இயேசு தெரிந்து கொண்டார். ശ്രദ്ധിക്കൂ, கவனிங்க, മിനിസ്ട്രിക്ക് വേണ്ടി തിരഞ്ഞെടുത്തതല്ല, ஊழியம் செய்வதற்கு தெரிந்து கொள்ளவில்லை. ഹലോ, ഗലീലയെ തിരഞ്ഞെടുത്തതുപോലെ ശമരിയെ തിരഞ്ഞെടുത്തതുപോലെ തിരഞ്ഞെടുത്തതല്ലത്. கலிலேயாவை தெரிந்து கொண்டதை போல சமாரியாவை தெரிந்து கொண்டதை போல கர்த்தரை தெரிந்து கொள்ளவில்லை. സോർ സീദോൻ ദേശത്തെ യേശു തിരഞ്ഞെടുത്തപ്പോൾ, தீரு சீதோன் பட்டணத்தை இயேசு தெரிந்து கொண்டபோது അതൊരു മിനിസ്ട്രിക്ക് വേണ്ടിയല്ല, அது ஊழியத்திற்காக அல்ல, വേറിട്ടിരിപ്പാൻ, தனித்திருக்கும்படியாய், സ്വസ്ഥമായിരിപ്പാൻ, நிம்மதியாய் இருக்கும்படியாய், പിതാവിനോട് ചേർന്നിരിപ്പാൻ, பிதாவோடு சேர்ந்திருக்கும்படியாய், അങ്ങനെയാ യേശു പ്രതീക്ഷിച്ചേ. அப்படித்தான் இயேசு எதிர்பார்க்கிறார். അതെങ്ങനെ നടക്കും? அது எப்படி நடக்கும்? അതിന് കാരണമുണ്ട്. அதுக்கு காரணம் உண்டு. ഈ സോർ സീദോൻ എന്ന സ്ഥലത്തെ ജാതികൾ മാത്രം പാർക്കുന്ന സ്ഥലമാണ്. இந்த தீரு சீதோன் பட்டணங்கள் என்பது முற்றிலுமாக புறஜாதிகள் தங்கியிருந்த தேசம். You cannot see any inhabitants of Jewish people over there. யூதருடைய எந்த ஒரு நடமாட்டத்தையும் அங்கே பார்க்க முடியாது. Only the Gentile people. முழுவதுமாக புறஜாதிகள். യഹൂദന്മാരുള്ള ഒരു സ്ഥലത്ത് യേശു പോയാൽ, அப்ப யூதர்கள் இருக்கிற ஒரு இடத்துக்கு இயேசு போவாரானால் യേശുവിനെ ആളുകൾ പെട്ടെന്ന് തിരിച്ചറിയും. இயேசுவை ஜனங்கள் கண்டுகொள்வார்கள். അപ്പം ആരും അറിയാത്ത, அப்போ யாருக்கும் தெரியாது, യഹൂദന്മാരില്ലാത്ത, யூதர்கள் இல்லாத, ജാതികൾ മാത്രം താമസിക്കുന്ന புறஜாதிகள் மாத்திரம் தங்கி സോറിലേക്കും സീദോനിലേക്കും യേശുവും ശിഷ്യന്മാരും കടന്നുപോയി. தீருவுக்கும் சீதோனுக்கும் இயேசுவும் சீஷர்களும் போகிறார்கள். എന്താ ലക്ഷ്യം? என்ன நோக்கம்? ജനത്തിന്റെ റഷില്ലാതെ വേറിട്ട് പിതാവിനോട് കൂടെ ഇരിക്കണം. ஜனத்தினோடு இல்லாதபடிக்கு தனித்திருந்து பிதாவோடு கூட இருக்க வேண்டும். സംഭവിക്കപ്പെട്ടത്, ஆனால் நடந்ததோ, അവിടെയും യേശുവിന്റെ സാന്നിധ്യം ജനമറിഞ്ഞു. அங்கேயும் இயேசுவின் பிரசன்னத்தை ஜனங்கள் அறிந்தார்கள்.
ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. എങ്ങനെ അറിഞ്ഞു? എപ്പടി അറിഞ്ഞാர்கள்? അഭിഷേകമുള്ള ദൈവപുത്രനെ എങ്ങും ഒതുക്കാൻ സാധ്യമല്ല. അഭിഷേകമുള്ള ദേവകുമാരനെ எந்த இடத்திலும் ஒதுக்கி வைப்பது நடக்கிற காரியமல்ல. എങ്ങും മറച്ചു വെക്കാൻ കഴിയില്ല. எங்கேயும் மறைத்து வைக்கவும் முடியாது. അതുപോലെയാണ് அங்கேதான் അഭിഷേകമുള്ള ഒരു ദൈവ പൈതലിനെയും എങ്ങും മറച്ചു വെക്കാൻ സാധ്യമല്ല. அதே போல அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ பிள்ளையும் எங்கும் மறைத்து வைக்க முடியாது. ഹലോ ഹലോ, നിങ്ങൾ അഭിഷേകമുള്ള ദൈവ പൈതലാണെങ്കിൽ, നിങ്ങൾ അഭിഷേകിക്കപ്പെട്ട ദൈവപിള്ളയാനാൽ, നിങ്ങൾ നിങ്ങളെ തന്നെ മറച്ചു വെച്ചാലും, നിങ്ങൾ ഉങ്ങളെயே മറച്ചു வைத்திருந்தாலும், നിങ്ങൾ വെളിപ്പെടുന്ന ഒരു ദിവസമുണ്ട്. നിങ്ങൾ വെളിപ്പെടുகிற ഒരു നാളുണ്ട്. അത് വിശ്വസിക്കുന്നവർ കരങ്ങൾ തട്ടി ദൈവത്തിന് നന്ദി പറഞ്ഞാട്ട്, അത് വിശ്വസിക്കുന്നവർ കരങ്ങൾ തട്ടി കർത്തർക്ക് നന്ദി സെലുത്തുക. അഭിഷേകമുള്ള ദൈവ പൈതൽ മറ്റുള്ളവരുടെ നടുവിൽ വെളിപ്പെട്ടു വരും. അഭിഷേകമുള്ള ദൈവപിள்ளை മറ്റുള്ളവരുടെ മധ്യത്തിൽ വെളിപ്പെടുவார்கள். നിങ്ങളൊന്ന് ചിന്തിച്ചേ, നിങ്ങൾ യോസിച്ചു പാരുங்க. നിങ്ങൾ റോഡിലൂടെ നടന്നു പോകുമ്പോൾ, നിങ്ങൾ റോഡിൽ നടന്നു പോകുമ്പോൾ ഓപ്പോസിറ്റിൽ വരുന്ന ഒരാൾ, എതിരെ വരുகிற ഒരു നബർ, നിങ്ങളുടെ ഫിസിക്കൽ അപ്പിയറൻസ് ഒന്നും നോക്കാതെ, உங்கள் வெளிப்புறமான எந்த தோற்றத்தையும் பார்க்காமல் നിങ്ങളെ നോക്കിയിട്ട് നിങ്ങളൊരു ദൈവ പൈതലല്ലേ എന്ന് ചോദിച്ചാൽ, உங்களை பார்த்துட்டு நீங்க ஒரு தேவ பிள்ளை அல்லவா அப்படின்னு கேட்டா, അതുപോലെ സന്തോഷമുള്ള വേറെ എന്തെങ്കിലും ഉണ്ടോ? அத போல சந்தோஷப்படுற காரியம் வேற ஏதாவது இருக்குதா? നിങ്ങളുടെ കയ്യിൽ ബൈബിൾ ഇല്ല, உங்க கையில பைபிள் கிடையாது. നിങ്ങൾ വൈറ്റ് ഷർട്ട് ഫുൾ സ്ലീവ് ഷർട്ടും ഒക്കെ ഇട്ട് സ്തോത്രം പറഞ്ഞുകൊണ്ട് പോയതല്ല. நீங்கள் நல்ல ஃபுல் ஸ்லீவ் வச்ச ஒயிட் ஷர்ட் எல்லாம் போட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போகல. ക്രിസ്ത്യൻ പാട്ട് പാടിക്കൊണ്ട് പോയതല്ല. கிறிஸ்தவ பாட்டு பாடிட்டு போகல. ഹല്ലേലൂയ പറഞ്ഞുകൊണ്ട് പോയതല്ല. ഹല്ലേലൂയാവും ചൊല്ലിട്ട് പോകല. എന്നിട്ടും നിങ്ങളുടെ മുഖത്ത് നോക്കിയിട്ട് ഓപ്പോസിറ്റിൽ വന്ന ആൾ പറയുന്നു നിങ്ങൾ ഒരു ദൈവ പൈതലാണ്. ஆனாலும் எதிரே வருகிற நபர் உங்களை பார்த்து சொல்கிறார் நீங்கள் ஒரு தேவ பிள்ளை. എന്താ? என்ன காரணம்? നിങ്ങളിലുള്ള അഭിഷേകം അത് വെളിപ്പെട്ടു വന്നുകൊണ്ടേയിരിക്കും. உங்களுக்குள்ளாக இருக்கிற அபிஷேகம் அது வெளிப்பட்டு வந்து கொண்டே இருக்கும். എത്ര പേർ ആഗ്രഹിക്കുന്നുണ്ട്? எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? ഈ ഒരു തത്വം അടുത്ത ലെവലിലോട്ട് കടന്നു പോകാൻ പോകുകയാണ്. இனிமேல் நாம் அடுத்த நிலைமைக்கு நாம் கடந்து போக போகிறோம். സോറിലും സീദോനിലും യേശു വന്നപ്പോൾ, தீர்வுக்கும் சீதோனுக்கும் യേശു വന്നപ്പോൾ, യേശുവിന്റെ സാന്നിധ്യം തിരിച്ചറിഞ്ഞത് ഒരു പാവപ്പെട്ട സ്ത്രീയാണ്. യേശുவுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டது ஒரு ஏழை பெண், ഒരു കനാന്യ സ്ത്രീ, ഒരു കാനാനിയ പെൺ, ഒരു ജാതീയ സ്ത്രീ, ഒരു പുറജാതി പെൺ. വേറൊരു ഗോസ്പലിലെ സുറഫോനിയക്കാരത്തി എന്നാ കൊടുത്തിരിക്കുന്നത്. വേറൊരു സുവിശേഷത്തിലെ സുറഫോനിയ ദേശത്തെ സാർന്നവർ എന്ന് ചൊല്ലപ്പെട്ടിരിക്കുന്നു. കനാന്യ ജാതികളിലെ വിഭാഗങ്ങളിൽ ഏറ്റവും ഡൗൺ കാസ്റ്റായ സമുദായമാണ് സുറഫോനിയ വിഭാഗം. கானானிய அந்த தேசத்திலே கானானிகளுக்கு மத்தியிலே மிகவும் தாழ்ந்ததாக கருதப்பட்ட அந்த இடத்தை வகுப்பை சார்ந்தவள் தான் இந்த கானானிய பெண். ഇവൾ എങ്ങനെ യേശുവിനെ തിരിച്ചറിഞ്ഞു? இவள் எப்படி இயேசுவை புரிந்து கொண்டாள்? ഹലോ ഹലോ, ഈ സഹോദരി യേശുവിനെ എങ്ങനെ തിരിച്ചറിഞ്ഞു? இந்த சகோதரி எப்படி இயேசுவை புரிந்து கொண்டாள்? അവളുടെ ജീവിതത്തിന്റെ ആവശ്യം അവളെ യേശുവിന്റെ അടുക്കൽ കൊണ്ടെത്തിച്ചു. அவளுடைய வாழ்க்கையின் தேவை என்பது அவளை இயேசுவிடத்திலே கொண்டு வந்தது. മനസ്സിലായോ? புரிஞ்சா? എന്താ അവളുടെ ജീവിതത്തിന്റെ ആവശ്യം? அவளுடைய வாழ்க்கையின் தேவை என்ன? അവൾക്ക് ഒരേ ഒരു മകൾ, அவளுக்கு ஒரே ஒரு மகள், ഭൂതോപദ്രവം കഠിനമായിരിക്കുകയാണ്. பிசாசினால் அதிகமாய் வாதிக்கப்படுகிறாள். അവളുടെ ഹസ്ബൻഡിനെ കുറിച്ച് ചരിത്രം സംസാരിക്കുന്നില്ല. அவருடைய கணவரை குறித்து வேதம் சொல்லவில்லை. ചില ചരിത്രകാരന്മാർ പറയുന്നുണ്ട് ഹസ്ബൻഡിനാൽ ഉപേക്ഷിക്കപ്പെട്ടവളാകാം ഇവൾ. சில வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் கணவரால் கைவிடப்பட்டவளாய் இருக்கலாம். അത് നമുക്കറിയില്ല. அது அவளுக்கு தெரியவில்லை. ഇവളെ ശ്രദ്ധിപ്പാൻ ആരില്ല, இவளை கவனிப்பதற்கு யாரும் இல்லை, ടേക്ക് കെയർ ചെയ്യാൻ ആരുമില്ല, இவளை விசாரிப்பதற்கு யாரும் இல்லை. ഇവളുടെ ആകെ സമ്പാദ്യം ഈ മകളാണ്. இவளுடைய ஒரே ஒரு சம்பாத்தியவள் மகள் மாத்திரமே. ഇവൾ വളർന്ന് വലുതായിട്ട് വേണം അമ്മയെ ടേക്ക് കെയർ ചെയ്യാൻ. இவள் வளர்ந்து பெரிதான பின்புதான் தாயை பார்த்துக் கொள்ள ആ வேண்டும். മകൾക്കാണ് ഭൂതോപദ്രവം. அந்த மகளுக்கு தான் பிசாசு അത് பிடித்திருக்கிறது. കഠിനമായിരിക്കുന്നു. அது மிக அதிகமாயிருக்கிறது. വിടുതലില്ലാതെ ഭാരപ്പെട്ട ഈ സഹോദരിയുടെ മനസ്സിലേക്ക് കടന്നു വന്നത് ദൈവപുത്രനായ ക്രിസ്തുവിന്റെ ചിത്രമാണ്. விடுதலை இல்லாமல் கவலைப்பட்டுக் கொண்டிருந்த இந்த சகோதரியின் உள்ளத்திலே வந்தது விடுதலை கொடுக்கிற தேவகுமாரனாகிய இயேசு. എത്ര പേർക്ക് വിശ്വാസമുണ്ട്? எத்தனை பேருக்கு விசுவாசம் உண்டு? ജീവിതത്തിൽ നിങ്ങൾ ആവശ്യമുള്ളവരാണെങ്കിൽ, வாழ்க்கையில் நீங்கள் தேவை உள்ளவர்களானால் നിങ്ങളെ ദൈവം യേശുവിന്റെ അടുക്കൽ കൊണ്ടെത്തിക്കും. உங்களை தேவன் இயேசுவிடத்திலே கொண்டு சேர்ப்பார். ഞാൻ പറഞ്ഞത് ശരിയാണോ? நான் சொல்றது சரிதானே? നിങ്ങളുടെ അനുഭവം அது உங்க வாழ்க்கையின் அனுபவம் ഇന്ന് தான். പകലിൽ ഇവിടെ ഇരിക്കുന്ന നിങ്ങളുടെ അനുഭവം, നിങ്ങൾ കർത്താവിനെ അറിയാൻ ഇടയായത് നിങ്ങളുടെ ജീവിതത്തിലെ കഷ്ടതകളുടെ നടുവിലാണ്. இங்க இருக்கிற அநேகருடைய நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு காரணமாய் அமைந்தது நம்முடைய வாழ்க்கையில வந்த ஏதோ ஒரு கஷ்டங்கள். എല്ലാരും മാറിപ്പോയപ്പോൾ, எல்லாரும் விலகின போது, ആരും സഹായിക്കാതിരുന്നപ്പോൾ, யாரும் உதவி செய்யாத பொழுது, ഒറ്റപ്പെട്ടു പോയപ്പോൾ, தனிமைப்படுத்தப்பட்ட பொழுது, സമ്പത്ത് നഷ്ടപ്പെട്ടപ്പോൾ,
ആസ്തികൾ ഇളന്നു പോയ ശരീരത്തിൽ രോഗം വന്നപ്പോൾ, ശരീരത്തിലെ വ്യാധി വന്നപ്പോൾ, ഒരു കൈത്താങ്ങ് താങ്ങുവാൻ ആരുമില്ലാതിരുന്നപ്പോൾ, താങ്ങുവதற்கு யாருமில்லாமல் இருந்தபோது, സർവശക്തനായ യേശുവിന്റെ അടുക്കൽ വരുവാൻ കൃപ ലഭിച്ചവരാണ് നിങ്ങൾ എല്ലാവരും. സർവ വല്ലവരാകി ദേവനിടത്തിലെ വരുവதற்கு கிருபை பெற்றவர்கள்தான் நீங்கள். അതിൽ സന്തോഷമുള്ളവർ കരങ്ങൾ തട്ടി ദൈവത്തിന് നന്ദി പറഞ്ഞാട്ട്. அதை குறித்து சந்தோஷப்படுகிற ஜனங்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. ആരും സഹായിക്കാനില്ലാതിരുന്ന കനാന്യ ജാതിക്കാരി സ്ത്രീ, யாரும் உதவி செய்வதற்கு இல்லாத நிலையில் இருந்த கானானிய பெண் യേശുവിന്റെ സാന്നിധ്യം തിരിച്ചറിഞ്ഞു. இயேசுவின் பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டாள். അവൾ യേശുവിന്റെ അടുക്കിലേക്ക് വന്നു. அவள் இயேசுவின் இடத்திலே வருகிறாள். താഴ്മയായി അപേക്ഷിച്ചു. தனிமையாய் அவளிடத்திலே கேட்கிறாள். അവൾ നിലവിളിച്ചു. அவள் கதறினாள். യേശുവിന്റെ അടുക്കിലേക്ക് അവൾ കടന്നു വന്നത് തന്നെ ഒരു അത്ഭുതമാണ്. இயேசுவின் அருகிலே அவள் வந்ததே பெரிய அற்புதம் നിങ്ങൾ தான். ആ വാക്യം ഒന്ന് നോക്കൂ. இப்பொழுது இந்த வசனத்தை நாம் பார்க்கலாம். ആ വാക്യം ഇങ്ങനെ എഴുതിയിരിക്കുന്നത്. அந்த வசனம் இப்படி எழுதியிருக்கிறது. 22-ാം വാക്യം. 22ஆம் வசனம். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, അവന്റെ അടുക്കൽ വന്നു. அவரிடத்தில் வந்தாள். வந்தாள். ശ്രദ്ധിക്കൂ, ഗവനിക്കുക, വந்தாள். ഈ വന്നു എന്ന ഒറിജിനൽ ഭാഷ ഗ്രീക്കിലേക്ക് കടന്നു പോകുമ്പോൾ, இந்த வந்து என்று சொல்லப்படுகிற இந்த ஒரிஜினல் மூல பாஷையிலே கிரேக்க மொழிக்கு கடந்து போகும்போது എക്സൽത്തോസിയ എന്ന പദമാണ് കൊടുത്തിരിക്കുന്നത്. എക്സറ്റോസിയ എന്ന വാർത്ത കൊടുക്കപ്പെട്ടിരിക്കുന്നത്. എക്സൽത്തോസിയ എന്ന പദത്തിന്റെ അർത്ഥം കെയിം എന്ന അർത്ഥമല്ല. എക്സറ്റോസിയ എന്ന വാർത്തയുടെ അർത്ഥം വந்தாள் എന്ന അർത്ഥമല്ല. She came out. അവൾ വെളിയെ വந்தாள் എന്ന അർത്ഥം. ഹലോ. She came out. അവൾ വെളിയെ വந்தாள். She came out from that vicinity. അവൾ തன்னுடைய നിലമകളിൽ നിന്ന് വെളിയെ വந்தாள். അതൊരു വലിയ മിറക്കിളാ. അത് പെരിയ അത്ഭുതം. ആ ഒരു പദം യൂസ് ചെയ്യാൻ കാരണമുണ്ട്. அந்த ഒരു പദത്തെ பயன்படுத்த കാരണമുണ്ട്. ഈ കനാന്യ ജാതിക്കാരിയായ സ്ത്രീ യേശുവിന്റെ അടുക്കൽ വന്നത് അവളുടെ മകൾക്ക് വിടുതൽ കിട്ടിയതിനേക്കാൾ വലിയ അത്ഭുതം. இந்த கானானிய பெண் இயேசுவிடத்தில் வந்தாள் என்கிற காரியம் அவள் மகளுக்கு கிடைத்த விடுதலையை காட்டிலும் வந்தது பெரிய அற்புதம். ആമേൻ. ஆமென். അവൾ വരാൻ യാതൊരു പോസിബിലിറ്റി ഇല്ല. അവൾ യേശുവിടത്തിൽ വരുവதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. അതിന് കാരണമുണ്ട്. அதுக்கு ஒரு காரணമുണ്ട്. കനാന്യ ജാതിക്കാരിയായ ഈ സ്ത്രീയുടെ സാമൂഹിക സ്ഥിതി യേശുവിന്റെ അടുക്കൽ ഇവൾ വരുന്നതിന് ഓപ്പോസിറ്റ് ആണ്. கானானிய பெண்ணாகிய இந்த பெண் இயேசுவிடத்தில் வருவதற்கு இந்த கானானிய சமுதாய சடங்குகள் அதுக்கு தடை. കനാന്യ ജാതിയുടെ സമുദായത്തിൽ ചില ലോസ് ഉണ്ട്, ചില നിയമങ്ങളുണ്ട്. இந்த கானானியருக்கு இருக்கிறதான சமுதாயத்தில் சில சட்டங்களும் சில கட்டளைகளும் உண்டு. യഹൂദന്മാരുമായി സ്പർദ്ധയുള്ളതിനാൽ யூதர்களோடு கூட அவர்களுக்கு சண்டை இருந்தபடியினாலே നിയമം പറയുന്നത്, அவருடைய சட்டம் சொல்கிறது, കനാന്യ ജാതിയിൽ ഒരു സ്ത്രീക്ക് യഹൂദ പുരുഷന്റെ മുന്നിൽ ചെല്ലാൻ അവകാശമില്ല. கானானிய வகுப்பை சேர்ந்த ஒரு பெண் யூதரிடத்திலே போக கூடாது என்பது சட்டம். അവരോട് സംസാരിക്കാൻ പാടില്ല. அவர்களோடு பேச கூடாது என்பது சட்டம். നിൽക്കുന്ന ഇടത്തിൽ ചെല്ലാൻ കഴിയില്ല. அவர்கள் இருக்கிற இடத்திற்கு போக கூடாது. സമുദായം പറയുന്നു, you cannot go to a Jewish person. ஆக சமுதாயம் சொல்கிறது, நீ ஒரு யூதரிடத்தில் போக கூடாது. അപ്പോൾ അത് നടക്കില്ല. அது நடக்காது. പക്ഷേ ഇവൾ വന്നു. ஆனா இவள் வந்தாள். இவள் வந்தாள். എന്തുകൊണ്ട് വന്നു? എதனால் വந்தாள்? സമുദായത്തിന്റെ നിയമങ്ങൾ വിടുതൽ കൊടുക്കാൻ കഴിയാതെയായപ്പോൾ അവൾ യേശുവിന്റെ അടുക്കൽ വിടുതലിനായി വന്നു. சமுதாயத்தின் சட்டதிட்டங்கள் தன் மகளுக்கு விடுதலை கொடுக்காமல் நிலை வந்த பொழுது அவள் இயேசுவிடத்திலே வருகிறாள். കനാന്യ ജാതിയുടെ പാരമ്പര്യം, ഇനി இந்த கானானியர்களுடைய பாரம்பரியம், അവരുടെ പാരമ്പര്യം അനുസരിച്ച് അവരുടെ പാരമ്പര്യത്തെ പൊறுത്തവരെയും കനാന്യ ജാതിക്ക് ഒരു വിടുതൽ പുറമേ നിന്ന് ഇന്ന് വരെ വന്നിട്ടില്ല. கானானிய ஜனங்களுக்கு ஒரு விடுதலை கானானியர்களுக்கு இருந்து வெளியே இருந்து ஒரு நாளும் அவர்களுக்கு இதுவரை வந்ததில்லை. നടന്നിട്ടില്ല. அது இன்று வரை நடந்ததில்லை. അത് അവരുടെ പാരമ്പര്യമാണ്. அது அவருடைய பாரம்பரியம். So the tradition believe that nothing will happen in our life from outside. ஆக அந்த பாரம்பரியம் சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கையில வெளியே இருந்து எந்த ஒரு நன்மையும் வராது. പക്ഷേ ഇവളുടെ ലൈഫിൽ, ஆனா இவளுடைய வாழ்க்கையில, ഇവളുടെ മകളുടെ ലൈഫിൽ, இவளுடைய மகளுடைய வாழ்க்கையில പാരമ്പര്യത്തിന് വിടുതൽ കൊടുക്കാൻ കഴിയാതെ
കഴിയാതെ വന്നപ്പോൾ, പാരമ്പര്യത്തിற்கு ഇവൾക്ക് വിടുതலை കൊടുக்க முடியாத വന്നപ്പോൾ, പാരമ്പര്യത്തോട് ഗുഡ് ബൈ പറഞ്ഞ് അവൾ പുറപ്പെട്ടു വെളിയിൽ വന്നു. അവൾ அந்த പാരമ്പര്യത്തിற்கு വിടை കൊടുത്ത് അതിൽ നിന്ന് വെളിയെ പുറപ്പെട്ടു വந்தாள். 3 കനാന്യ ജാതികൾക്ക് ഒരു ആചാര സമ്പ്രദായങ്ങളുണ്ട്, അനുഷ്ഠാനങ്ങളുണ്ട്. ഇത് കാനാനിയ മക്കൾക്ക് ചടങ്ങ് സമ്പ്രദായങ്ങളുണ്ട്. കനാന്യ ജാതിയിൽപ്പെട്ട ഒരാൾക്ക് ഭൂതോപദ്രവം ഉണ്ടായാൽ, இந்த கானானை சார்ந்த யாராவது ஒருவருக்கு பிசாசு பிடித்ததானா, എല്ലാ വിച്ച്ക്രാഫ്റ്റ് വർക്കുകളും ചെയ്ത് ഈ ഭൂതത്തെ ഒഴിപ്പിക്കാൻ ഇവർ നോക്കും. எல்லாவித மந்திரவாத காரியங்களை செஞ்சு அந்த பிசாசு வெளியேற்ற முயற்சிப்பாங்க. എന്നിട്ടും ഇത് പോകുന്നില്ലെങ്കിൽ, இதை செய்த பின்பு அது வெளியே போகலனா, they will come in a conclusion that this is happened because of God. ദൈവത്തിന്റെ കോപമാണ്, ദൈവത്തിന്റെ ശാപമാണ്. அவர்கள் இது எல்லாம் நடக்காத நிலைமை வந்த பொழுது அவர்களே ஒரு முடிவுக்கு வருவார்கள், இது தெய்வ குத்தமாக இருக்கிறது, தேவ கோபத்தினால் உண்டான காரியமாக இருக்கிறது. So they leave the matter. அது അതുപോലെ ഉപേക്ഷിച്ചു കളയും. ஆகவே அந்த காரியத்தை அப்படியே விட்டு விடுவார்கள். அப்பொழுது കനാന്യ ജാതിയുടെ കനാനിയ മക്കളുടെ ആചാര അനുഷ്ഠാനങ്ങൾക്ക്, ചടങ്ങ് സമ്പ്രദായങ്ങൾക്ക്, അഭിചാര ശക്തികൾക്ക്, മന്ത്രവാദ ക്രിയകൾക്ക് തന്റെ മകൾക്ക് വിടുതൽ കൊടുക്കാൻ കഴിയാതെ വന്നപ്പോൾ, തന്റെ മകൾക്ക് അവകൾ വിടുതൽ കൊടുക്കാൻ முடியாத നില വന്നപ്പോൾ, ആചാര അനുഷ്ഠാനത്തോട് ഗുഡ് ബൈ പറഞ്ഞിട്ട് അവൾ വിടുതലിനു വേണ്ടി പുറപ്പെട്ടു വന്നു. ചടങ്ങ് സമ്പ്രദായങ്ങൾക്ക് വിടை കൊടുത്ത് അവൾ അവற்றிൽ നിന്ന് വെളിയെ പുറപ്പെട്ടു വந்தாள். 4 ഈ സോർ സീദോൻ എന്ന് പറയുന്ന സ്ഥലം, இந்த தீரு சீதோன் என்று சொல்லப்படுகிற இடம், ഹെർബൽ മെഡിസിന്, നാച്ചുറൽ മെഡിസിന് പേരുകൾക്കപ്പെട്ട സ്ഥലമാണ്. இயற்கை மருத்துவத்திற்கு, மூலிகை மருத்துவத்திற்கு அது பெயர் பெற்ற സ്ഥലമായിരുന്നത്. ഭൂതോപദ്രവം ഉണ്ടായാൽ, அவர்களுக்கு ஒரு பிசாசு பிடித்ததானா, ഏതെങ്കിലും രോഗം ഉണ്ടായാൽ, ஏதாவது வியாதி வந்தால், കനാന്യ ജാതികൾ എല്ലാ മെഡിസിനും അവൈലബിൾ ആയതെല്ലാം പരിശോധിക്കും. கானானியர்கள் தங்கள் தேசத்தில் இருக்கிற அத்தனை மருந்துகளையும் அவர்கள் சோதித்து பார்ப்பார்கள். ഇറ്റ്സ് നാച്ചുറൽ, അത് ഇവിടെ സംഭവിക്കുന്ന കാര്യമാണ്. அது இயற்கை, அவளுக்கு எப்பொழுது அது நடக்கிற காரியம்தான். അപ്പോൾ ഇവളുടെ മകൾക്ക് ഭൂതോപദ്രവം ഉണ്ടായപ്പോൾ, അപ്പോൾ இந்த மகளுக்கு பிசாசு பிடித்த போது അവളുടെ നാട്ടിലുള്ള സകല ഹെർബൽ മെഡിസിനും അവൾക്ക് പരിശോധിച്ചു. அவர்கள் நாட்டில் இருந்த சகல விதமான சித்த மருத்துவத்தை பயன்படுத்தினார்கள். മരുന്നിന് വിടുതൽ കൊടുക്കാൻ കഴിഞ്ഞില്ല. மருத்துவத்தால் விடுதலை கொடுக்க முடியவில்லை. മരുന്നിന് വിടുതൽ കൊടുക്കാൻ കഴിയാതെ വന്നപ്പോൾ, மருத்துவத்தால் விடுதலை கொடுக்க முடியாத நிலை வந்தபோது, അതിനോട് ഗുഡ് ബൈ പറഞ്ഞിട്ട് അവൾ വെളിയിൽ വന്നു. அவைகளுக்கு விடை கொடுத்து விட்டு அவள் அவற்றிலிருந்து வெளியே புறப்பட்டு வந்தாள். എത്ര പേർക്ക് സന്തോഷമുണ്ട്? எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? പ്രിയ മകളെ, പ്രിയ മകനെ, அருமையான மகனே, மகளே, നീ നിൽക്കുന്ന ഇടത്തിന് വിടുതൽ ലഭിക്കാൻ കഴിയാതെ വരുമ്പോൾ, நீ இருக்கிற இடத்தில் விடுதலை கொடுக்க முடியாத நிலை வரும்போது, നിന്റെ ഫ്രണ്ട്ഷിപ്പ് സർക്കിളിന് നിന്റെ പ്രശ്നം പരിഹരിക്കാൻ കഴിയാതെ വരുമ്പോൾ, உன்னுடைய நட்பு வட்டாரங்களுக்குள்ளாக ஒரு பிரச்சனைக்கு பரிகாரம் கொடுக்க முடியாத நிலை வரும்போது, നിങ്ങളുടെ പഴയ ആരാധനകൾക്ക് അത്ഭുതം ചെയ്യാൻ കഴിയാതെ വരുമ്പോൾ, உங்கள் பழைய ஆச்சாரங்களுக்கு ஆராதனைகளுக்கு அற்புதம் செய்ய முடியாத நிலை வரும்போது, ഗുഡ് ബൈ പറഞ്ഞ് പുറപ്പെടുവാൻ ആര് തയ്യാറാകുമോ? விடை கொடுத்து புறப்படுவதற்கு யார் ஆயத்தப்படுவார்களோ അവരുടെ ജീവിതത്തിലാണ് യേശു അത്ഭുതം ചെയ്യാൻ പോകുന്നത്. அவர்கள் வாழ்க்கையில இயேசு அற்புதம் செய்ய போகிறார். അത് അനുഭവിച്ചിട്ടുള്ളവർ കരങ്ങൾ തട്ടി ദൈവത്തിന് നന്ദി പറഞ്ഞാട്ടെ. அப்படிப்பட்டதை அனுபவித்திருக்கிற ஜனங்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறார். சகோதரா, നിങ്ങൾ അപ്പോസ്തോലിക് ഫയർ ചർച്ചിനകത്ത് ഇരിക്കാൻ കാരണം, நீங்கள் அப்போஸ்தலிக் அக்கினி சபையில் இருப்பதற்கு காரணம், എക്സൽത്തോസിയ പുറപ്പെട്ടു വന്നതുകൊണ്ട്. எக்ஸட்டோசியா நீங்கள் புறப்பட்டு வந்தபடியினாலே. ആമേൻ കേട്ടില്ല? ஆமென் கேட்கலையே. ഹലോ, പുറപ്പെട്ടത് കൊണ്ടാ യേശുവിന്റെ അടുക്കൽ ഇരിക്കുന്നത്. நீங்கள் புறப்பட்டபடியினால் தான் இயேசுவிடத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். യഥാർത്ഥമായി പുറപ്പെട്ടവർ കരമുയർത്തി ദൈവത്തിന് സ്തോത്രം പറഞ്ഞാട്ടെ. இயேசுவுக்காக உண்மையாய் புறப்பட்டு வந்தவர்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாம். നിങ്ങൾ വന്നതല്ല, நீங்கள் வந்ததல்ல. ശ്രദ്ധിക്കൂ, கவனிங்க, നിങ്ങൾ വന്നതല്ല, நீங்கள் வந்ததல்ல, you came out. நீங்கள் வெளியே வந்தீர்கள். അവിടെയാ പ്രശ്നം. அங்கதான் பிரச்சனை. ചിലർക്ക് അത് കഴിയില്ല, சிலருக்கு அது முடியாது, ചിലർക്ക് കഴിയില്ല, சிலரால முடியாது, പുറപ്പെടാൻ കഴിയില്ല, வெளியே வர முடியாது. വരാൻ തയ്യാറാ, வர ஆயத்தம், വില കൊടുത്ത് പുറപ്പെടാൻ ചിലർ തയ്യാറല്ല. மொத்தமாய் விடை சொல்லி வெளியே வர முடியாது. അതാ നമ്മൾ മൈനോറിറ്റി ആയിരിക്കുന്നത്. அதனாலதான் இன்னைக்கு மைனாரிட்டியா இருக்கிறோம். ഹലോ, മനസ്സിലായില്ലേ? ஹலோ, சொல்றது புரியல? ഞാൻ വലിയൊരു സീക്രട്ടാ പറഞ്ഞേ. நான் ഒരു பெரிய ரகசியம் சொல்லி இருக்கிறேன். വില കൊടുത്ത് പുറപ്പെടാൻ ആളുകൾ തയ്യാറാകാത്തത് കൊണ്ട് ഇന്നും നമ്മൾ മൈനോറിറ്റി ആയിരിക്കുന്നത്. விலை கொடுத்து ஆட்கள் எல்லாவற்றையும் விட்டு புறப்பட்டு வர ஆயத்தம் இல்லாதபடியினால இன்றைக்கு கிறிஸ்தவ மைனாரிட்டியா இருக்கிறது. ஆனால் கிருபையா
ചിലതിനോട് ഗുഡ് ബൈ പറഞ്ഞ് പുറപ്പെടാൻ കൃപ ലഭിച്ചവരായി ഇതിനകത്തിരിക്കുന്ന എല്ലാവരും சில காரியங்களுக்கு குட் பை சொல்லி விடை கொடுக்க கிருபை கிடைத்த ஜனங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். കരങ്ങൾ തട്ടി ദൈവത്തിന് നന്ദി പറഞ്ഞാട്ടെ. அவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். ശക്തിയോടെ നന്ദി പറഞ്ഞാട്ടെ. பலத்தோட நன்றி செலுத்தலாம். എക്സൽട്ടോസിയ പുറപ്പെട്ടു വരിക. வெளியே புறப்பட்டு வா. അവിടെയാ യഥാർത്ഥ റിവൈവൽ നടക്കുന്നത്. அங்கேதான் உண்மையான எழுப்புதல் நடக்கிறது. വരുന്നവർക്കല്ല റിവൈവൽ ഉണ്ടാകുന്നത്, வருகிறவர்களுக்கல்ல எழுப்புதல் உண்டாவது. വിട്ട് 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 പുറപ്പെടുന്നവരിൽ റിവൈവൽ വെളിപ്പെടാൻ പോകുകയാണ്. விட்டு 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 புறப்பட்டு வருகிறவர்களுக்கே விடுதலை எழுப்புதல் வரப்போகிறது. ഒരു പെർമനന്റ് റിലീസ്, ഒരു നിരന്തരமான വിടുതலை. യേശുവിന്റെ നാമത്തിൽ തീരുമാനമെടുത്താട്ടെ. യേശുവിന്റെ നാമത്തിൽ തീരുമാനമെടുക്കുക. ഞാൻ പുറപ്പെടാൻ പോകുകയാണെന്ന് പറഞ്ഞാട്ടെ. പുറപ്പെട പോകുകയെന്ന് சொல்லுங்க. എനിക്ക് വിടുതൽ കിട്ടാത്ത ഇടത്ത് ഞാൻ ഇനി തുടരത്തില്ല, വിടുതൽ കിട്ടുന്ന ഇടത്തിൽ ഞാൻ നിൽക്കുമെന്ന് ആര് തീരുമാനിക്കുമോ ഇന്ന് രാത്രി യേശുവിന്റെ നാമത്തിൽ ഈ പകലിൽ അത്ഭുതം വെളിപ്പെടാൻ പോകുകയാണ്. எனக்கு விடுதலை கிடைக்காத இடத்தில் நான் இருப்பதில்லை, எனக்கு விடுதலை கிடைக்கிற இயேசுவின் சமூகத்துக்கு எல்லாவற்றையும் விட்டு வருகிறேன் என்று யார் இந்த பகலிலே தீர்மானம் எடுப்பீர்களோ அவர்கள் வாழ்க்கையில கர்த்தர் இந்த பகலிலே விடுதலையை கொடுக்க போகிறார். എത്ര പേർ വിശ്വസിക്കുന്നുണ്ട്? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? അവരെ ആ യേശുവിന് വേണ്ടത്. அவர்கள் தான் இயேசுவுக்கு தேவை. ഓക്കേ, ഇവൾ പുറപ്പെട്ടു. ஆக இவள் புறப்பட்டாள். It's a miracle. இது ஒரு அற்புதம். He came to Jesus. യേശുവിന്റെ അടുക്കൽ അവൾ വന്നു. அவள் இயேசுவிடத்திலே வந்தாள். She cried unto him. அவள் அவரிடத்திலே அழுகிறாள். യേശുവേ, യേശുവേ, ദാവീദ് പുത്ര, ദാവീദ് കുമാരനേ, എന്നെ ഉണ്ടാകണമേ. எனக்கு இரங்கும். എന്റെ മകൾ ഭൂതോപദ്രവത്താൽ കഠിനമായിരിക്കുന്നു. என் மகள் பிசாசினால் அதிக வேதனைப்படுகிறாள். നീ അവൾക്ക് വിടുതൽ കൊടുക്കണം. நீர் அவளுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும். യേശുവിന്റെ റെസ്പോൺസ്, യേശുവിന്റെ பதில், യേശു ഒരു വാക്കും ഉത്തരം പറഞ്ഞില്ല. യേശു ஒரு வார்த்தை கூட பதிலாய் சொல்லவில்லை. അതെന്താ അങ്ങനെ? அது என்ன அப்படி? എല്ലാം വിട്ടു വന്നവളല്ലേ? எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாதானே? സമുദായം അവളെ നോക്കുകയല്ലേ? சமுதாயம் பார்க்கறாங்க தானே? ആയിരങ്ങൾ അവളെ തുറിച്ചു നോക്കിയ, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உரைத்து பார்க்கிறார்கள். അവർ പറയുന്നു, அவங்க சொல்றாங்க, ഇവൾ നമ്മുടെ നിയമം തെറ്റിച്ചു, இவள் நம்முடைய சட்டத்தை மீறி விட்டாள், ഇവൾ നമ്മുടെ പാരമ്പര്യത്തിനെതിരെ സഞ്ചരിക്കുന്നു, இவள் நம்முடைய பாரம்பரியத்துக்கு எதிராக செயல்படுகிறாள், ഇവൾ നമ്മുടെ ആചാരത്തിനെതിരെ നിൽക്കുന്നു, இவள் நம்முடைய ஆராதனைக்கு எதிராக நிற்கிறாள். അങ്ങനെ എല്ലാവരും നോക്കി നിൽക്കെ அப்படி अनेक ஜனங்கள் அவளை வெறித்து பார்க்கிறார்கள். യേശുവിന്റെ അടുക്കൽ റിക്വസ്റ്റ് ചെയ്യുന്ന ഇവളോട് യേശു എന്താ മിണ്ടാത്തെ? இயேசுவிடத்தில் இவள் கேட்கும் பொழுது ஏன் இயேசுவுக்கு பதில் சொல்லவில்லை? യേശുവിന് വിടുതൽ കൊടുക്കാൻ കഴിയാത്തതുകൊണ്ടാണോ? இயேசுவுக்கு விடுதலை கொடுக்க முடியாது என்பதாலா? അല്ല, அல்ல. പിന്നെ ஆனால் യേശുവിന് വേണ്ടത് ചെറിയ വിശ്വാസക്കാരെ അല്ല, ഉറപ്പുള്ള വിശ്വാസമുണ്ടോ എന്ന് യേശുവിന് അറിയണം. இயேசுவுக்கு தேவை சிறிய விசுவாசம் உள்ள ஜனங்கள் அல்ல, உறுதியாய் தேவனுக்கு விசுவாசம் இருக்கிற ஜனங்கள் அவருக்கு தேவை. യേശു അവരുടെ ഫെയ്ത്തിനെ ടെസ്റ്റ് ചെയ്യുകയാണ്. இயேசு அவருடைய விசுவாசத்தை சோதிக்கிறார். സിസ്റ്റർ, சகோதரி, എല്ലാരെയും വിട്ട് യേശുവിന്റെ അടുക്കൽ വന്നു. எல்லாரையும் விட்டு இயேசுவிடத்தில் வந்தீர்கள். 3 വർഷമായി. 3 ஆண்டுகளாக നീ ആഗ്രഹിച്ച വിടുതൽ ഇതുവരെ നടന്നിട്ടില്ല. நீ விரும்பின விடுதலை இதுவரைக்கும் நடக்கவில்லை. നീ ഭയപ്പെടരുത്. நீ பயப்படாதே. യേശു നിന്റെ വിശ്വാസത്തെ ടെസ്റ്റ് ചെയ്യുകയാ. இயேசு உன்னுடைய விசுவாசத்தை சோதிக்கிறார். ആടി ഉലയുന്ന വിശ്വാസക്കാരെ യേശുവിന് വേണ്ട. அலைகளால் அலைவுபடுகிற விசுவாசம் உள்ளவர்கள் இயேசுவுக்கு தேவையில்லை. പെർഫെക്റ്റ് ആയ വിശ്വാസമുള്ളവരെ യേശുവിന് വേണ്ടത്. பூரணமான விசுவாசம் உள்ளவர்கள் இயேசுவுக்கு தேவை. സിസ്റ്റർ, சகோதரி, ബ്രദർ, சகோதரா, നിങ്ങൾ അത്ഭുതം താമസിക്കുമ്പോൾ പേടിക്കരുത്. உங்கள் அற்புதம் தாமதிக்கும் போது பயந்து போகாதீர்கள். അയ്യോ, ஐயோ, ഞാൻ എടുത്തു വെച്ച സ്റ്റെപ്പ് തെറ്റായി പോയോ? நான் எடுத்து வச்ச அடி தவறா போயிடுச்சா? ബന്ധുക്കളെയൊക്കെ വെറുപ്പിച്ചു, என்னெல்லாம் ബന്ധുക്കളെ എല്ലാം വെറുപ്പിച്ചു, எல்லா சொந்தக்காரங்களும் வெறுத்துட்டு வந்தனே, അവരോടൊക്കെ വെറുപ്പ് കാട്ടി ഞാൻ പുറത്തു വന്നു. அவங்க எல்லாத்தையும் வெறுத்துட்டு தானே இயேசுவிடத்துல வந்தேன். ഇപ്പൊ എല്ലാവരുടെയും കണ്ണ് എന്റെ മേൽ പതിഞ്ഞിരിക്കുകയാണ്. இப்ப எல்லா கண்களும் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. എന്നിട്ടും എനിക്ക് വിടുതൽ നടന്നില്ലല്ലോ. எனக்கு இதுவரைக்கும் விடுதலை கிடைக்கலையே. ഭയപ്പെടേണ്ട. நீ பயப்பட வேண்டாம். You are on the way of your miracle. உங்கள் அற்புதத்தின் வழியிலே நீங்கள் இருக்கிறீர்கள். ദൈവം നിനക്ക് അത്ഭുതം ചെയ്യുവാൻ നിന്റെ ഫെയ്ത്തിനെ ടെസ്റ്റ് ചെയ്തുകൊണ്ടിരിക്കുകയാണ്. தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்யும்படி உங்கள் விசுவாசத்தை சோதித்துக் கொண்டிருக்கிறார். നിനക്ക് വിടുതൽ തരാൻ അവൻ ഒരു സമയമുണ്ട്. உனக்கு விடுதலை தருவதற்கு அவருக்கு ஒரு நேரம் உண்டு. എത്ര പേർ വിശ്വസിക്കുന്നുണ്ട്? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? അപ്പൊ യേശു ഒന്നും മിണ്ടിയില്ല. அப்ப இயேசு ஒண்ணும் பேசல. ഈ കനാന്യ സ്ത്രീയുടെ സ്ഥാനത്ത് വേറെ ആരെങ്കിലും ആയിരുന്നെങ്കിൽ, இந்த கானானிய பெண்ணுடைய ஸ்தானத்துல வேற யாராவது இருந்திருப்பாங்கன்னா, അയ്യോ പോയേ, എല്ലാം പോയേ, ஐயோ போச்சே, எல்லாம் போச்சே, ഞാനിങ്ങനെ ഇറങ്ങണ്ടായിരുന്നു, ஐயோ நான் இப்படி வராம இருந்திருக்கலாமே, ഇനി തിരിച്ചങ്ങോട്ട്,
ഇനി തിരുപ്പി എപ്പടി ഞാൻ പോവേ? ആളുകളെല്ലാം എന്നാ പറയും? ആൾക്കെല്ലാം എന്നെ ചൊല്ലുവാங்க. എന്തായി തീരും? എപ്പടി ആറും? എന്താണ് സമുദായം എനിക്കെതിരെ വിധിക്കാൻ പോകുന്നത്? ഏൻ സമുദായം എനിക്കെതിരെ നിൽക്കുന്ന കാര്യം? അങ്ങനെ പറഞ്ഞവർ പിന്മാറിപ്പോയേനെ. அப்படி சொல்லி நாம பின்வாங்கி போயிருப்போம். പക്ഷേ ഇവൾ പിന്മാറിയില്ല. இவள் பின்வாங்கவில்லை. യേശുവിന്റെ അടുക്കൽ തന്നെ അവൾ നിന്നു. இவள் இயேசுவின் அருகிலேயே நிற்கிறாள். Why? ஏன்? ഹലോ, why? ஹலோ, ஏன்? Because ഈ എക്സൽട്ടോസിയ, ஏனென்றால் எக்ஸட்டோசியா അവൾ പുറപ്പെട്ടവളാ. അവൾ വിട്ട് പുറപ്പെട്ടു വന്നവൾ, റിയലായി പുറപ്പെട്ടവൾ, ഉണ്മയായി പുറപ്പെട്ടവൾ, പിന്തിരിഞ്ഞു പോകില്ല, പിന്മാറി പോക മാട്ടാൾ. ഹലോ 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 മനസ്സിലായോ? പുരിയുതാ? യഥാർത്ഥമായി പുറപ്പെട്ടവൾ, ഉണ്മയായി പുറപ്പെട്ടു വന്നവൾ, വിടുതൽ കിട്ടിയില്ലെങ്കിലും, വിടുതலை கிடைக்காவிட்டாலும், അത്ഭുതം നടന്നില്ലെങ്കിലും, അത്ഭുതം നടക്കാവിട്ടാലും പിന്മാറുകയില്ല, പിന്മാറി പോക മാട്ടാൾ. അതാ യഥാർത്ഥ ക്രിസ്ത്യാനി. അതുதான் ഉണ്മயான கிறிஸ்தவன். ബ്രദർ, സിസ്റ്റർ, നിങ്ങൾ യഥാർത്ഥ ക്രിസ്ത്യാനിയാണെന്ന് യേശുവിന് മുന്നിൽ പ്രൂവ് ചെയ്യുന്ന സെക്കൻഡിൽ അത്ഭുതം നടക്കും. നിങ്ങൾ ഉണ്മயான கிறிஸ்தவர்கள் என்று இயேசுவின் முன்பாக நிரூபித்து காட்டுகிற அந்த நொடியிலே அற்புதம் நடக்கும். അത്ര പേർ വിശ്വസിക്കുന്നുണ്ട്? എത്ര പേർ വിശ്വാസിക്കുന്നു? അവൾ പിന്മാറിയില്ല, അവൾ പിൻവാങ്ങவில்லை. യേശുവും ശിഷ്യന്മാര് എവിടെല്ലാം പോയോ, she follows. இயேசு சீஷர்கள் எங்கெல்லாம் போனாங்களோ அவ பின்னாடியே போறா. യേശുവും ശിഷ്യന്മാർ ഏതെല്ലാം നടത്തിപ്പോയോ അവൾ പിന്നാലെ കൂടി. இயேசு சீஷர்கள் எந்தெல்லாம் இடத்துக்கெல்லாம் போனாங்களோ பின்னாடியே போறா. വിളിക്കുകയാണ്, ஐயோ கூப்பிடுறா, കരയുകയാണ്, அழுகிறா, വിടുതൽ വേണോ, விடுதலை வேண்டும், എന്റെ മകൾക്ക് സൗഖ്യം കൊടുക്കണം, என் மகளுக்கு விடுதலை கொடுக்கணும். യേശു നോക്കുന്നില്ല. இயேசு பார்க்கவில்லை. അവസാനം ഇത് കണ്ട് സഹികെട്ട ശിഷ്യന്മാർ യേശുവിനോട് പറഞ്ഞു. கடைசில இந்த நிலைமையை பார்த்து சலிச்சு போன சீஷர்கள் இயேசுவிடத்துல சொல்றாங்க. എന്താ പറഞ്ഞത്? அவங்க என்ன சொல்றாங்க? യേശുവേ, ഇവൾ നമ്മുടെ പിന്നാലെ നിലവിളിച്ചോണ്ട് വരികയാ. இயேசுவே, இவள் நம்முடைய பின்னாடி கூட்டிட்டே வர்றாளே, ഇവളെ പറഞ്ഞയക്കേ, இவளை அனுப்பி விடுங்க ஆண்டவரே. എന്നെ ഒത്തിരി ചിന്തിപ്പിച്ച ഭാഗമായി ഇത്. என்ன அதிகமாய் சிந்திக்க Send her away. அனுப்பி விடும் ஆண்டவரே. Send her away. அனுப்பி விடும். ഇവളെ പറഞ്ഞയക്കേ. இவளை அனுப்பி விடும். അതെന്താ ഇവർക്ക് അങ്ങ് ചെയ്താ പോരെ? ஏன் அது இவங்க செஞ்சா என்னதான்? ഹലോ ഹലോ, നിങ്ങൾ ബൈബിൾ പഠിക്കുക. സുവിശേഷങ്ങളിൽ എങ്ങനെ എവിടെല്ലാം ഇങ്ങനെയുള്ള ഇഷ്യൂസ് വന്നിട്ടുണ്ടോ ഇനിഷ്യേറ്റീവ് എടുത്ത ആളുകളെ മാറ്റിയത് ശിഷ്യന്മാരാ. நீங்கள் வேதத்துல வாசிங்க. இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள், பிரச்சனைகள் எந்த இடத்துல வந்ததோ அந்த இடத்துலலாம் முயற்சி எடுத்து ஆட்களை விலக்கினர்கள் எல்லாம் சீஷர்கள் தான். വഴിത്തലക്കിൽ ഇരുന്ന ബർത്തിമായി നിലവിളിച്ചു. வழியருகே இருந்த பர்திமேயு கூப்பிடுகிறான். യേശു അല്ല പറഞ്ഞ മിണ്ടരുതെന്ന്. இயேசு சத்தம் போடாதன்னு சொல்லல. പിന്നെ ആരാ പറഞ്ഞേ? அப்ப சொன்னது யாரு? ശിഷ്യന്മാരാ. சீஷர்கள் தான் சொல்றாங்க. 10 കുഷ്ഠരോഗികൾ ഒരുമിച്ച് തള്ളിക്കയറി വന്നു. 10 குஷ்டரோகிகள் ஒன்று சேர்ந்து வருகிறார்கள். ശിഷ്യന്മാർ നോ 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 മാറ്. சீஷர்கள் சொல்றாங்க இல்ல இல்ல விலகு விலகு. അപ്പോൾ യേശുവിന്റെ ശുശ്രൂഷയിൽ എവിടൊക്കെ ഡിസ്റ്റർബൻസ് ഉണ്ടായിട്ടുണ്ടോ അതെല്ലാം ഒതുക്കി തീർത്തത് പ്രോഗ്രാം കോർഡിനേറ്റ് ചെയ്ത ശിഷ്യന്മാരാ. அப்ப இயேசுவுடைய ஊழியத்துல எங்க எல்லாம் தொந்தரவு வந்திருக்குதோ தொந்தரவு எல்லாத்தையும் விலக்கி வச்சது அந்த நிகழ்ச்சிகளை ஒழுங்கு செய்யற இந்த ஒருங்கிணைப்பாளர்கள் தான். ഈ സ്റ്റേജില്, ஆனால் இந்த நிலையில, ഈ സിറ്റുവേഷനില്, இந்த சூழ்நிலையில ശിഷ്യന്മാർ ഇനിഷ്യേറ്റീവ് എടുക്കുന്നില്ല. சீஷர்கள் அவங்க முயற்சி எடுக்க மாட்டேங்கிறாங்க. Why? ஏன்? That's a real situation. அது ஒரு உண்மையான சூழ்நிலை. എവിടെ ഈ ശിഷ്യന്മാർ യേശുവിടെ നിൽക്കുന്നേ? இந்த இயேசு சீஷர்கள் நிக்கிற இடம் எங்க தெரியுமா? எங்க? കനാന്യ ജാതികളുടെ നടുവിൽ, கானானிய ஜனங்களுக்கு மத்தியிலே. ഇവള് വീട്ടിൽ നിന്ന് പുറത്തു വന്ന് ഇവരോട് സംസാരിക്കാൻ തുടങ്ങിയ നേരം തൊട്ട് ആയിരങ്ങൾ നോക്കി നിൽക്കുകയാണ്. இவள் வீட்டிலிருந்து வெளியே வந்து இயேசுவோடு பேச ஆரம்பித்த அந்த நேரம் முதலே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்ன போகிறது? What she is doing? என்ன இவள் பண்ணுகிறாள்? What is the Jewish reply? என்னையுடைய பதில் What will happen? என்ன நடக்கும்? What will be the end? என்ன நடக்கும் முடிவிலே? ഇതെല്ലാം ഇങ്ങനെ ആളുകൾ സൂക്ഷിച്ചു നോക്കിക്കൊണ്ടിരിക്കുക. ഇതെല്ലാം இந்த ആൾക്കാർ பார்த்துட்டு இருக்காங்க. ശിഷ്യന്മാർ വെരി ക്ലെവർ ആണ്, വെരി ഇന്റലക്ച്വൽ ആണ്. சீஷர்கள் ரொம்ப தந்திரம் உள்ளவங்க, ரொம்ப ஞான புத்தி உள்ளவங்க. അവരെന്തെങ്കിലും പറഞ്ഞ് എന്തെങ്കിലും ഒരു ഇഷ്യൂ ഉണ്ടായാൽ ആയിരങ്ങൾ ഇവർ അതേക്ക് കൈവെക്കും. அவர் ஒருவேளை சீஷர்கள் ஏதாவது சொல்லி அவங்கள ஒதுக்கி விட்டாங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கான ஜனங்களும் தூக்கி போட்டு மிதிப்பாங்க. എസ്കേപ്പിസം, ഇവർ രക്ഷപ്പെടുകയാ. ஆகவே ரொம்ப தந்திரமா இவங்க தப்பிச்சுக்கிறாங்க. യേശുവേ, യേശുവേ, നീ ഇവളെ അങ്ങ് പറഞ്ഞേ, நீங்க இவங்களை அனுப்பி விட்டுருங்க ஆண்டவரே. ഹലോ
ഹലോ, അത്ര പേർക്ക് മനസ്സിലായി? എത്ര പേർക്ക് പുരിയുது? യേശുവിന്റെ റെസ്പോൺസ് ഇവരുടെ വിടുതലിനെതിരായിരുന്നു. യേശുവിന്റെ ബദലോ ഇവരുടെ വിടുതലയ്ക്ക് എതിരായിരുന്നു. ശിഷ്യന്മാരുടെ റെസ്പോൺസ് ഇവരുടെ വിടുതലിനെതിരായിരുന്നു. സീസറുടെ ബദൽ ഇവരുടെ വിടുതലയ്ക്ക് എതിരായിരുന്നത്. ശിഷ്യന്മാർ ഇത് പറഞ്ഞപ്പോൾ യേശു എന്നാ പറയുന്നത്? സീസர்கள் அப்படி சொன்னபோது இயேசு என்ன சொல்றாரு? യേശുവിന്റെ മറുപടി ശ്രദ്ധിക്കൂ. இயேசுவுடைய பதிலை கவனித்து பாருங்கள். சீசர்கள் வந்து இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிற ஆளை இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். என்ன യേശു പറഞ്ഞേ? യേശു என்ன சொல்றாரு? പിതാവാം ദൈവം എന്നെ ഭൂമിയിൽ അയച്ചത്, പിതാവാകിയ ദേവൻ എന്നെ ഭൂമിയിലെ അനുപ്പി കാണാതെ പോയ ആടുകളായ യഹൂദന്മാരുടെ വിടുതലിന് വേണ്ടി അയച്ചത്. കാണാமல் போன ஆடுகளாய் இருக்கிற யூதர்களுடைய விடுதலைக்காகவே அனுப்பினார். അതല്ലാതെ அது அல்லாமல் കനാന്യ ജാതികളുടെ അടുക്കലേക്കോ കാനാനിയ மக்களிடத்திலോ ഈ സ്ത്രീയുടെ അടുക്കലേക്കോ இந்த பெண்ணின் அருகிலோ അവരുടെ മകളുടെ അടുക്കലേക്കോ மகளிடத்திலோ അവരുടെ വിഷയത്തിന് വിടുതൽ കൊടുക്കാനോ அவர்கள் காரியத்திற்கு பதில் கொடுக்கவோ പറഞ്ഞയക്കാനോ அவர்களை அனுப்பிவிடவோ അവളെ വിളിച്ചു വരുത്താനോ அவர்களை കൂപ്പിട്ട് അയക്കവോ എന്റെ മിനിസ്ട്രി അല്ല. ഇതെല്ലാം എൻ ஊழியம் இல்ல. എന്റെ മിനിസ്ട്രി യഹൂദന്മാരുടെ രക്ഷയാ. என்னுடைய ஊழியம் யூதர்களின் ரட்சிப்பு தான். യേശു ഇതെന്താ ചെയ്യുന്നേ? യേശു என்ன பண்றாரு? ശിഷ്യന്മാരോടാ സംസാരിച്ചതെങ്കിലും അവള് കേൾക്കാനാ പറഞ്ഞത്. சீசரிடத்துல இயேசு பேசினார் என்றாலும் அவள் கேட்கும்படிக்காகத்தான் இயேசு சீசரிடத்துல பேசுறார். അയ്യോ സ്ത്രീയെ, നീ എന്തിനാ നിലവിളിക്കുന്നേ? அல்லையோ பெண்ணே, நீ ஏன் அழுகிறாய்? എന്തിനാ എന്റെ പിന്നാലെ നടക്കുന്നേ? நீ ஏன் எனக்கு பின்பாக நடக்கிறாய்? നീ എന്റെ മിനിസ്ട്രിയിൽ ഉൾപ്പെട്ടയാളല്ല, നിനക്ക് വിടുതലില്ല. நீ என்னுடைய ஊழியத்தில் பட்டவள் அல்ல, உனக்கு விடுதலையும் அல்ல. ഒന്ന് ഓർത്തു നോക്കൂ ആ സിറ്റുവേഷൻ. கொஞ்சம் அந்த சூழ்நிலை யோசிச்சு பாருங்க. ആ സ്ത്രീയുടെ സ്ഥാനത്ത് നിങ്ങൾ നിന്നൊന്ന് ചിന്തിച്ചേ. அந்த பெண்ணுடைய ஸ்தானத்துல நீங்களா இருக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. പാരമ്പര്യത്തോട് ഗുഡ് ബൈ പറഞ്ഞു, பாரம்பரியத்துக்கு விடை கொடுத்து, ആചാരങ്ങളോട് ഗുഡ് ബൈ പറഞ്ഞു, சடங்கு சம்பிரதாயங்களோடு ഗുഡ് ബൈ പറഞ്ഞു, சட்டங்களுக்கு விடை கொடுத்து, ഇതെല്ലാം വിട്ട് യേശുവിന്റെ അടുക്കൽ വന്നു. இது எல்லாவற்றை விட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டார். യേശു പറയുന്നു, എന്റെ മിനിസ്ട്രിക്കകത്ത് നീ ഇല്ല. இப்ப இயேசு சொல்லுகிறார், என்னுடைய ஊழியத்திற்குள் நீ இல்லை. ഇവളുടെ ഇടത്തിൽ നിങ്ങളായി இவள் ஸ்தானத்தில் நீங்கள் இருந்தால் കരഞ്ഞ് നിലവിളിച്ച് അപ്പോഴേ സ്ഥലം വിട്ടേനെ, அழுது புலம்பி அப்படியே அந்த இடத்தை விட்டு போயிருப்போம். പക്ഷേ ஆனால் அவளோ ആ ടെസ്റ്റിലും പാസ്സായി, அந்த சோதனையிலும் அவள் ஜெயித்தாள். അവൾ അവിടെ തന്നെ നിന്നു. அவள் அங்கேயே நின்றாள். അവൾ വിട്ടുപോയില്ല, அவள் போகல, അവൾ തിരിച്ചു പോയില്ല, அவள் திரும்பி போகவில்லை. ஏன்? അവൾ പുറപ്പെട്ടവളാ. அவள் எல்லாவற்றையும் விட்டு புறப்பட்டவள். അതാണ് സീക്രട്ട്, അതാണ് രഹസ്യം. എന്താ സിസ്റ്റർ എത്രയോ പ്രശ്നം നിന്റെ ക്രിസ്ത്യൻ ലൈഫിൽ വന്നിട്ട് നീ പിന്മാറി പോകാത്ത? ஏன் சிஸ்டர் உங்க வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள் வந்தபோது நீங்க பின்மாறி போகல? നിങ്ങൾ യഥാർത്ഥമായി പുറത്തു വന്നവളാ. நீங்கள் உண்மையா இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள். എത്രയോ നഷ്ടം വന്നിട്ട് എന്താ ദൈവമേ എന്ന് നിങ്ങൾ കേൾക്കാത്തതെന്താ? സഹോദര, എത്രയോ പ്രശ്നങ്ങൾ ഇളപ്പുകൾ വന്നപോது എന്നാണ്ടവരെ നീ കേൾവി കേട്ടിരിக்கிறீங்க. യഥാർത്ഥമായി നിങ്ങൾ പുറപ്പെട്ട വ്യക്തിയായോണ്ടാ, നിങ്ങൾ ഉണ്മയായി രക്ഷിക്കപ്പെട്ട് യേശുവിടത്തിൽ വന്നപടിയാലേ. എത്ര പേർ മനസ്സിലാക്കുന്നുണ്ട്? എത്ര പേർ പുரிந்து கொள்றீங்க? ഇവൾ പിന്മാറാൻ തയ്യാറല്ല, ഇവൾ പിൻവാങ്ങി പോവதற்கு വിரும்பவில்லை. ഇവൾക്കറിയാം, കാരണം ഇവൾക്ക് தெரியும் യേശുവിലൂടെ അല്ലാതെ ഒരു വിടുതലില്ല. യേശു അല്ലാமல் ഇവർക്ക് ഒരു വിടുതலை இல்லை. അവൾ യേശുവിന്റെ പിന്നാലെ തന്നെ കൂടി. ആകെ യേശുവിൻ പിന്നാലെ വരുகிறாள். യേശുവിന്റെ അടുക്കൽ അവൾ എന്നാ ചെയ്തത്? അടുത്തത് നോക്കി, അവൾ എന്നാ ചെയ്തത്? അവൾ യേശുവിடத்தில் അടുത്ത് என்ன பண்றா தெரியுமா? അടുത്ത വാക്യം വളരെ പ്രധാനമാണ്. 25ஆம் வசனம் மிக முக்கியமான வசனம். 25ஆம் വാക്യം, 25ஆம் வசனம். அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். എന്നാ ചെയ്തു? அவள் என்ன செய்தாள்? പണിந்து കൊണ്ടാർ. பணிந்து கொண்டாள். എന്നാ ചെയ്തു? என்ன செய்தாள்? ഉച്ചത്തിൽ പറഞ്ഞേ, சத்தமா சொல்லுங்க, ഉറക്കെ പറഞ്ഞേ, சத்தமா சொல்லுங்களேன். അയ്യോ സൗണ്ട് പോരാ, സഹോദരിമാർ മാത്രം പറഞ്ഞേ. சகோதரிகள் மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா. സഹോദരന്മാർ മാത്രം ഒന്ന് ഉച്ചത്തിൽ പറഞ്ഞേ. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. പണിந்து കൊണ്ടാർ എന്ന് വെച്ചാൽ എന്നാ അർത്ഥം? பணிந்து கொண்டாள் என்றால் அதோட அர்த்தம் என்ன? ആലേരും ഒരാളൊന്ന് കാട്ടുങ്ക. ശിവനെ എപ്പടിയാ പണിந்து കൊണ്ടാർന്ന് വെച്ചാൽ എന്നാ എപ്പടി കാട്ടും? பணிந்து கொண்டாள்னா அப்படியா? அப்படி இருக்கலாம். அப்படியா? அது மட்டும் தான் அல்ல. ഒറിജിനൽ വെർഷൻ പോകുമ്പോൾ she worshipped him എന്നാ കൊടുത്തിരിക്കുന്നത്. மூல பாஷையில் பார்க்கிற பொழுது அவள் ஆராதித்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. അപ്പോൾ എങ്ങനെയായിരിക്കും? அப்ப எப்படி இருந்திருக்கும்? പണിந்து കൊണ്ട് അവൾ അവനെ ആരാധിച്ചു. பணிந்து கொண்டு அவள் அவரை ஆராதித்தாள்.
എവിടെയാ? എങ്കെ? ഹലോ, എവിടെയാ? ഹലോ, എങ്കെ അവൾ ആരാധിത്താളാം? യേശു പറഞ്ഞു, യേശു சொன்னார், നിനക്ക് വിടുതലില്ല, உனக்கு விடுதலை கிடையாது. കനാന്യ ജാതിയുടെ വിടുതലിന് വേണ്ടിയല്ല അയച്ചത്, கானானின் விடுதலைக்காக அவன் அனுப்பவில்லை. ഇത് കേട്ടപ്പം இதை பார்த்தபோது ഓടി തിരിച്ചുപോയി, ஓடி வேகமாய் போய் വീടിന്റെ വാതിലടച്ച്, வீட்டுடைய வாசல் அடைச்சு, ജനലടച്ച്, ஜன்னலை பூட்டி, വീട്ടിനകത്ത് வீட்டுக்குள்ள ആരും കാണാതെ யாரும் பார்க்காம ഉള്ളിലിരുന്ന് യേശുവിനെ ആരാധിച്ചു. இயேசுவை ஆராதித்தாள். അങ്ങനെ அப்படியா? ആണോ? அப்படியா? അല്ല. അപ്പൊ പിന്നെ എവിടെ ആരാധിച്ചു? அப்ப இவள் எங்கே ஆராதித்தாள்? ചൊല്ലുങ്ക, ശബ്ദമുയർത്തി, சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி. റോഡിൽ ആരാധിച്ചു. அந்த ரோட்ல பப்ளிக்கா യേശു എവിടെ നിന്നോ അവിടെ അവൾ യേശുവിനെ ആരാധിച്ചു. இயேசு எங்கே நின்றாரோ அவள் இயேசுவை அங்கே அவள் ஆராதிக்கிறாள். It was not a private worship, but it was a public worship. அது ஒரு ரகசிய ஆராதனை அல்ல, எல்லாரும் பார்க்கிற வெளிப்படையான ஆராதனை. എത്ര പേര് കാണാനുണ്ട്? எத்தனை பேர் பார்க்கறாங்க? ശിഷ്യന്മാർ മാത്ര? ശിഷ്യர்கள் மட்டும் தான் இருக்காங்களா? ഇവള് വീട്ടിൽ നിന്ന് ഇറങ്ങി യേശുവിന്റെ പിന്നാലെ ഇറങ്ങിയപ്പം തൊട്ട് ആയിരങ്ങൾ നോക്കിക്കൊണ്ടിരിക്കുക. இவள் வீட்டிலிருந்து வெளியே வந்து இயேசுவிடத்தில் வருவதை வந்த அந்த நேரம் முதலே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இவளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். മറക്കരുത് சகோதரன், மறந்து போகாதீங்க. നിങ്ങൾ ഒരു ക്രിസ്ത്യാനിയായി തീർന്ന നിമിഷം തൊട്ട് ആയിരങ്ങളുടെ കണ്ണ് നിങ്ങളുടെ മേലുണ്ട്. நீங்கள் ஒரு கிறிஸ்தவராய் மாறின அந்த நிமிடத்திலிருந்து ஆயிரக்கணக்கான கண்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. നിങ്ങൾ എവിടായിരിക്കുന്നേ? நீங்க எங்க இருக்கிறீங்க? നിങ്ങൾ എങ്ങോട്ടാ അസയുന്നേ? நீங்க எங்க அசைறீங்க? എന്നാ പറയുന്നേ? நீங்க என்ன சொல்றீங்க? നിങ്ങൾ എന്നാ നോക്കുന്നേ? நீங்க என்ன பாக்குறீங்க? നിങ്ങൾ എന്താ കേൾക്കുന്നേ? நீங்க என்ன கேக்குறீங்க? ആയിരങ്ങൾ നോക്കിക്കൊണ്ടിരിക്കുക. ஆயிரக்கணக்கான பார்க்கறாங்க. മറക്കരുത്, மறக்காதீங்க. ഞാൻ പറഞ്ഞത് ശരിയാണോ? நான் சொல்றது சரிதானா? പണ്ട് നോക്കാൻ ആരും ഇല്ലായിരുന്നു. இதுக்கு முன்னாடி நம்மள பார்க்கிறதுக்கு யாருமே இல்லாம இருந்தாங்க. ജ്ഞാനപ്പെട്ടതിന് ശേഷമുള്ള പരിപാടിയായത്. ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு பின்னாடி நடக்கிற காரியங்கள் தான் இதெல்லாம். കർത്താവിന്റെ അടുക്ക വന്നതിന് ശേഷമുള്ള പരിപാടിയായത്. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதற்கு பின்பாக வருகிற காரியங்கள் தான் ആയിരങ്ങൾ നിന്നെ നോക്കുകയാണ്. ஆயிரங்கள் பார்க்கிறார்கள். ഈ സ്ത്രീയെയും ആയിരങ്ങൾ നോക്കുകയാണ്. இந்த பெண்ணையும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பார்க்கிறார்கள். ആയിരങ്ങൾ നോക്കുന്നതിന്റെ നടുവിൽ നിന്നുകൊണ്ട് സർവശക്തനായ യേശുവിനെ അവൾ ആരാധിച്ചു. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து பார்க்கிற அந்த இடத்திலே அவள் இயேசுவை ஆராதித்தாள். എപ്പോൾ ആരാധിച്ചു? എപ്പോൾ ആരാധിத்தாள்? നിലവിളിക്ക് വിടുതൽ കിട്ടാതെ വന്നപ്പോൾ, அழுதும் பதில் கிடைக்காமல் வந்தபோது, നിലവിളിച്ചിട്ട് അത്ഭുതം നടക്കാതെ വന്നപ്പോൾ, கதறி அழுத பின்பும் அற்புதம் கிடைக்காமல் வந்தபோது, കണ്ണീരൊഴുക്കിയിട്ട് വിടുതൽ കിട്ടാതെ വന്നപ്പോൾ, கண்ணீர் வடித்த பின்பும் அற்புதம் கிடைக்காமல் போன போது, അവൾ നിലവിളിയെ அவள் அழுகையை ആരാധനയാക്കി കൺവെർട്ട് ചെയ്തു. ஆராதனையாய் மாற்றிவிட்டாள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അവൾ കരച്ചിലിനെ அவள் அழுகையை ആരാധനയാക്കി. ஆராதனையாக்கி விட்டாள். അവൾ പ്രാർത്ഥനയെ அவள் ஜெபத்தை ആരാധനയാക്കി. ஆராதனையாக்கி விட்டாள். അവൾ ആരാധിച്ചു. அவள் ஆராதித்தாள். പബ്ലിക്കായി ആരാധിച്ചു. வெளிப்படையாய் ஆராதித்தாள். പ്രൈവറ്റ് ആയിട്ട് സീക്രട്ട് ആയിട്ടല്ല, എല്ലാവരും കാങ്കയെ ആരാധിച്ചു. ரகசியமாக அல்ல, அவர் எல்லாரும் பார்க்கிற இடத்தில் ஆராதித்தாள். ഈ ആരാധനയിലൂടെ ഇവൾക്കൊരു മെസ്സേജ് നാട്ടുകാരോട് പറയാനുണ്ട്. இந்த ஆராதனையின் மூலமாய் இவள் ஜனங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு. ബന്ധുക്കളോട്, உறவினர்களோடு, ചർച്ചക്കാരോട്, அக்கம் பக்கத்தாரோடு, നാട്ടുകാരോട്, ஊர் ஜனங்களோடு, ഈ ആരാധനയിലൂടെ இந்த ആരാധனை അവൾ மூலமாய் വിളിച്ചു പറയുന്ന ഒരു സത്യമുണ്ട്. அவள் சொல்லுகிற ஒரு சத்தியம் உண்டு. അല്ലയോ എന്റെ നാട്ടുകാരെ, ஐயோ என் ஊர் நபர்களே, അല്ലയോ എന്റെ ബന്ധുക്കളെ, ஐயோ என்னுடைய உறவினர்களே, അല്ലയോ എന്റെ സുഹൃത്തുക്കളെ, என்னுடைய நண்பர்களே, നമ്മൾ ഇതുവരെ ആരാധിച്ച ആരാധനയല്ല. இதுவரைக்கும் நீங்களும் நானும் ஆராதித்த ஆராதனை அல்ல. ആരാധിക്കുന്നെങ്കിൽ ഇവരെ ആരാധിക്കണം. ஆராதிக்க வேண்டுமானால் இவரைத்தான் ஆராதிக்க வேண்டும். He is only worthy to be worshipped. இவர் மாத்திரமே ஆராதிப்பதற்கு தகுதியானவர். സന്തോഷമുണ്ട്. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? മനസ്സിലായവർ കരങ്ങൾ തട്ടി ദൈവത്തിന് നന്ദി പറഞ്ഞാട്ട് புரிந்து கொண்டவங்க கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. യേശുവിന്റെ മുന്നിൽ ആയിരങ്ങളുടെ നടുവിൽ നിന്നുകൊണ്ട് അവൾ ആരാധിക്കുമ്പോൾ പറയുകയാണ്, ജീസസ് ഈസ് only one, he is worthy to be worshipped. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உறவினர்கள் பார்த்திருக்கிற அந்த இடத்திலே இயேசுவை பணிந்து கொண்டு சொல்கிறார், இவர் மாத்திரமே ஆராதனைக்கு தகுதியுள்ளவர், இவர் ஒருவரையே ஆராதிக்க வேண்டும் என்று சொல்கிறார்.
എത്ര പേർക്ക് സന്തോഷമുണ്ട്? எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? അതുകൊണ്ട് എന്തെങ്കിലും റിസൾട്ട് ഉണ്ടായോ? அதனால ஏதாவது ரிசல்ட் கிடைச்சது அவளுக்கு? അടുത്ത വാക്യം ആരെങ്കിലും ശബ്ദം ഉയർത്തി ഒന്ന് വായിച്ചേ. அடுத்த வசனத்தை யாராவது சத்தத்தை உயர்த்தி வாசிங்க பார்க்கலாம். 26. എന്നാ? அவர் அவளை நோக்கி. എന്റെ ബൈബിളിൽ ഇല്ലത്. எங்க மலையாள பைபிள் அது கிடையாது. എന്റെ മലയാള ബൈബിളിൽ അതില്ല. எங்க மலையாள பைபிள் அந்த வார்த்தை இல்ல. തമിഴിൽ എന്നാ എഴുതിയിരിക്കുന്നേ? தமிழ்ல என்ன எழுதப்பட்டிருக்கிறது? പറയൂ. சொல்லுங்க. அவர் യേശു അവളെ നോക്കിனார். അത് പോരെ? அது போதாதா? നിലവിളിച്ചപ്പോ നോക്കിയോ? அழுத போது பார்த்தாரா? പറയൂ. சொல்லுங்க. இல்ல. അപേക്ഷിച്ചപ്പോ നോക്കിയോ? கேட்டு விண்ணப்பம் பண்ணும்போது பார்த்தாரா? இல்ல. മണിക്കൂറുകളായി പുറകെ നടക്കുക. பல மணி நேரங்கள் பின்னாடியே அலையுறா. தாவீது புத்ரா கருணை உண்டாகണമേ. தாவீது குமாரனே இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. യേശുവളെ നോക്കിയോ? യേശുവளை பார்த்தாரா? இல்லை. എന്നാ ഇപ്പം നോക്കി. ஆனால் இப்பொழுது നോക്കിனார். எப்பொழுது നോക്കിனார்? ஆராதித்த பொழுது നോക്കി பார்த்தார். ஆமென். അതാരാധനയുടെ റിസൾട്ട്. அதுதான் ஆராதனைக்கு கிடைக்கிறதா ரிசல்ட். സിസ്റ്റർ, നിങ്ങൾ അവിചാരിതമായി ഇന്ന് ഇവിടെ വന്നതല്ല. சகோதரி நீங்கள் ஏதேச்சையாக இன்றைக்கு இங்க வரவில்லை. You are in right place in right time. நீங்கள் சரியான இடத்தில் சரியான நேரத்தில் வந்திருக்கிறீர்கள். ആരാധിപ്പാനാ വന്നേ. ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள். ആരാധിക്കുമോ അവരെ യേശു നോക്കാൻ പോകുകയാണ്. யார் ஆராதிப்பார்களோ அவர்களை இயேசு நோக்கி பார்க்க போகிறார். എന്താ എഴുതി വെച്ചിരിക്കുന്നേ? அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? இயேசு அவர் அவளை நோக்கி. തമിഴ് ബൈബിൾ കയ്യിലുള്ളവർ 10 സ്തോത്രം കൂടുതൽ പറഞ്ഞോണം. தமிழ் பைபிளை கையில வச்சிருக்கிறவங்க எங்களை விட 10 ஸ்தோத்திரம் அதிகமா சொல்லணும். പല ലാംഗ്വേജ് പരിശോധിച്ചു പാസ്റ്റർ, ഒരു ലാംഗ്വേജിലും ഇല്ലാത്ത സൂപ്പർ ട്രാൻസ്ലേഷനാ തമിഴ് കൊടുത്തിരിക്കുന്നത്. பல மொழிகளில் உள்ள பைபிளையும் பார்த்துட்டேன். ஆனா எந்த மொழியில இல்லாத மொழிபெயர்ப்பு நம்ம தமிழ் பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. സന്തോഷമുണ്ടോ? சந்தோஷப்படுறீங்களா? என்ன? അവർ അവളെ നോക്കി. அவர் அவளை നോക്കിனாർ. ആരാധിക്കുന്നവളെ യേശു നോക്കുന്ന ദൈവമാണ്. ஆராதிக்கிறவர்களை இயேசு நோக்கி பார்க்கிற தெய்வம். ആരാധന എന്ന് വെച്ചാൽ സറണ്ടറാ. ആരാധന சொல்லும்போது முழுவதும் அர்ப்பணிப்பு தான். നമ്മൾ രണ്ട് കൈ ഉയർത്തുന്നു. நம்ம ரெண்டு கையை உயர்த்துறோம். എന്താ അതിന്റെ അർത്ഥം? அதுக்கு அர்த்தம் என்ன சொல்லுங்க. കൈ ഒന്ന് ശരിയായിക്കോട്ടെ എന്ന് വിചാരിച്ചാണോ? கை கொஞ்சம் வலிக்குது, கை தூக்கி கொஞ்சம் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு அர்த்தமா? നിങ്ങൾ ഇതുവഴി നടന്നു പോകുമ്പോ പെട്ടെന്ന് ഒരാൾ തോക്കും കൊണ്ട് ചാടി വീഴുന്നു. நீங்க முன்னாடி வழியில் நடக்கிறீங்க, திடீர்னு ஒரு ஆளு துப்பாக்கி தூக்கி கண்ணு மூடி காட்டுறான்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? ഇങ്ങനെ കാണിക്കൂ. நீங்க துப்பாக்கி காட்டும்போது இப்படியே நிப்பீங்க. What it mean? அதுக்கு அர்த்தம் என்ன? I surrender myself. நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். യേശു മനസ്സിലാക്കി. യേശു അழைத்தார். ഇവൾ 100% എന്റെ മുന്നിൽ സറണ്ടർ ചെയ്തിരിക്കുക. ഇവൾ 100% என்னுடைய சமூகத்திலே அர்ப்பணித்திருக்கிறாள். എന്നിട്ട് യേശു വിട്ടില്ല കേട്ടോ. அதுக்கப்புறமா இயேசு விடல பாத்தீங்களா? ഫെയ്ത്തിന്റെ മൂന്നാമത്തെ ടെസ്റ്റ് ഇട്ടു. அவருடைய விசுவாசத்திற்கு மூணாவது சோதனை வைக்கிறார். യേശു അവളെ നോക്കി. യേശു அவளை பார்த்தாரு. നോക്കിയിട്ട് அவளோட என்ன പറയുന്നേ? பார்த்துட்டு அவளை பார்த்து என்ன சொல்றாரு? വായിക്കൂ. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். ஐயோ ஐயோ, എന്നാ പെരിയ ആക്ഷേപമായി യേശു പറഞ്ഞേ. என்ன ஒரு மோசமான வார்த்தையை இயேசு சொல்லியிருக்காரு தெரியுமா? യേശുവിന്റെ പരിഹാസങ്ങളിൽ ഏറ്റവും വലിയ പരിഹാസം ഏതാണെന്നറിയാമോ? இயேசுடைய கிண்டல்களிலே அல்லது இளக்காரமாய் பேசுகிற வார்த்தையிலே மிக மோசமான இளக்காரம் எது தெரியுமா? യേശു ഹെരോദാവിനെ കുറുക്കൻ എന്ന് വിളിച്ചു. இயேசு ஏரோதை பார்த்து நரின்னு சொன்னாரு. അല്ലേ? அப்படிதானே? தெரியுமா தெரியாது? ഹെരോദാവിനെ എന്നെ വിളിച്ചേ? ஏரோதை பார்த்து என்ன சொன்னாரு? ആ കുറുക്കന്റെ അടുത്ത് പോയി പറ. அந்த நரியிடத்திலே போய் சொல்லுங்கள் அப்படினாரு. അതാ ഏറ്റവും യേശു കോപപ്പെട്ട് ദേഷ്യപ്പെട്ട് എന്നതിന് പറയുന്ന ആക്ഷേപം. இளக்காரமா இயேசு கோபப்பட்டு ரொம்ப இளக்காரமா சொன்னது அந்த இடம் தான். അത് കഴിഞ്ഞാൽ പിന്നെ ഇതാ. அதுக்கு அப்புறம்
இந்த இடத்துல தான் சொல்றாரு. യേശു എന്നാ പറഞ്ഞേ? இயேசு என்ன சொல்றாரு? മക്കളുടെ അപ്പമെടുത്ത നായ്ക്കുട്ടികൾക്ക് ഇട്ടുകൊടുക്കുന്നത് നന്നല്ല. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல. എന്താ അതിന്റെ അർത്ഥം? அப்படி அர்த்தம் என்ன? മക്കൾ യഹൂദന്മാർ, பிள்ளைகள் யூதர்கள், அப்பம் ദൈവത്തിന്റെ വചനം, தேவனுடைய வசனம், அதை എടുത്ത് നായ്ക്കുട്ടികൾ, நாய்கள், ജാതികൾ, புறஜாதிகள், ജാതികൾക്ക് കൊടുക്കുന്നത് നന്നല്ല. புறஜாதிகளுக்கு கொடுப்பது நல்லதல்ல. നല്ല രസമുണ്ട് കേൾക്കാനല്ലേ? கேட்க எவ்வளவு அழகா இருக்குல்ல? പക്ഷേ യേശു ഇൻഡയറക്റ്റ് ആയിട്ട് ഇവിടെ നായ്ക്കുട്ടി എന്ന് വിളിച്ചിരിക്കുക. ஆனா இயேசு மறைமுகமா இவளை நாய்க்குட்டின்னு சொல்றாரு. മനസ്സിലായോ? புரியுதா? ഹലോ വിടുതൽ, അത്ഭുതം, ദൈവവചനം, ദേവദാനം നായ്ക്കുട്ടികളായ നിനക്കുള്ളതല്ല, നായ്ക്കുട്ടിയാകിയ ഉനക്കുரியതല്ല, ദൈവത്തിന്റെ മക്കളായ യഹൂദന്മാർക്കുള്ളതാ, தேவனுடைய ஜனங்களாகிய யூதர்களுக்குள்ளது. ഷാർപ്പായ പരിഹാസം, ரொம்ப ஷார்ப்பான ஒரு இலக்கம். ആയിരങ്ങൾ നോക്കിക്കൊണ്ടിരിക്കുക. ഇത് ആയിരക്കണക്കാன ജനങ്ങൾ பார்த்து கொண்டு நிற்கிறார்கள். കാനാന്യർ കേട്ടവരൊക്കെ ഇങ്ങനെ നിൽക്കുക. ഇത് കേട്ടിട്ട് இருக்கிற കാനാൻ എല്ലാം പല്ല കടിച്ചിട്ട് இப்படி വെറിത്തനமா നിൽகிறாங்க. അവിടെ നിൽക്കുന്നവർ പറയുന്നുണ്ട്, അവളുടെ അടുത്ത് ഞാനായിരുന്നു നല്ല മറുപടി കൊടുത്തേനെ. அவங்க நிக்கிற ஜனங்களிடத்துல நானா இருந்தேன்னா அவங்களுக்கு நல்ல பதில் சொல்லி இருந்திருப்பேன். എല്ലാവരും ഇങ്ങനെ നിൽക്കുമ്പോൾ, எல்லாரும் നിൽക്കുம்போது ഇവളുടെ മറുപടി കേൾക്കണം. ഇവൾ சொல்ற பதிலை நீங்க கேட்கணும். മലയാളത്തിൽ ഒരു പദം പറയും, ഉരുളയ്ക്ക ഉപ്പേരി എന്ന് പറയും. ഇങ്ങോട്ട് കിട്ടിയതിന് അങ്ങോട്ട് കൊടുക്കുക എന്ന് പറയും. இங்க மலையாளத்துல ஒரு பதில் சொல்லுவாங்க, இங்க கிடைச்சது திருப்பி நான் எரிகிறேன் அப்படி சொல்லுவாங்க. ഇങ്ങോട്ട് 10 ഡിഗ്രി കിട്ടിയത് അങ്ങോട്ട് 20 ഡിഗ്രി കൊടുക്കുക. இங்க 10 கிடைச்சது அப்படின்னா திருப்பி 20 கொடுக்கிறது. അവൾ കൊടുത്തു. அவள் அந்த பதிலை கொடுக்கிறா. അവൾ மறுபடி പറഞ്ഞ ശ്രദ്ധിക്കൂ. அவள் சொன்ன பதிலை கவனிச்சு பாருங்க. அவள் என்ன சொல்றாள்? மெய்தான் ஆண்டவரே. என்ன சொல்றா? மெய்தான் ஆண்டவரே, மெய்தான் ஆண்டவரே, நீ പറഞ്ഞது கரெக்ட்டா, நீங்க சொன்னது உண்மைதான், ഞാൻ നായ്ക്കുട്ടിയാ, நான் நாய்க்குட்டிதான். ആക്ഷേപിച്ച യേശു എവിടെ പോയി? இப்போ இளக்காரமா சொன்ன இயேசுவுக்கு மூஞ்சில ஈ ஆடல. മനസ്സിലായില്ല? நான் சொல்றது புரியல உங்களுக்கு. യേശു என்ன പറഞ്ഞേ? യേശു என்ன சொல்றாரு? നായ്ക്കുട്ടികൾക്കുള്ളതല്ല ദൈവവചനം, അതിന്റെ അനുഗ്രഹങ്ങളും. നായ്ക്കുട്ടികൾക്കല്ല தேவனுடைய வசனமும் അതിന്റെ ആശീർവാദமுം. ഇവൾ என்ன പറയുന്നേ? என்ன சொல்றா? ஆண்டவரே, ஆண்டவரே, நீ പറഞ്ഞது கரெக்ட் ആണ്, நீங்க சொன்னது சரிதான், ഞാൻ നായ്ക്കുട്ടിയാ, நான் നാய்ക്കുട്ടിதான், യോഗ്യതയില്ലാത്തവളാ, തകുതിയില്ലാത്തവതാ, സാധ്യതയില്ലാത്തവളാ, വായ്പില്ലാത്തവതാ, നിന്റെ അടുക്കൽ വരുവാൻ ഞാൻ യോഗ്യതയുള്ളവളല്ല, உம்முடைய அருகில வருவதற்கு நான் தகுதியில்லாதவளா. അടുത്ത സ്റ്റേറ്റ്മെന്റ് ഒന്ന് വായിച്ചു നോക്കി. அடுத்த வார்த்தை நீங்க சேர்த்து வாசிச்சு பாருங்களேன். എഴുതിയിരിക്കുന്നേ, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். എന്താ അവൾ പറഞ്ഞതിന്റെ അർത്ഥം? அவள் அப்படி சொன்னது அர்த்தம் என்ன? മക്കളെ യഹൂദന്മാർ, பிள்ளைகள் யூதர்கள், അവർ മേശപ്പുറത്തിരുന്ന് കഴിച്ചോട്ടെ, அவர்கள் மேஜையில் அமர்ந்து சாப்பிடட்டுமே. എന്നാൽ അവർ കഴിച്ചുകൊണ്ടിരിക്കുമ്പം ஆனால் அவர்கள் சாப்பிடும்போது താഴെ നുറുക്ക് വീഴുമല്ലോ, சில துணிக்கைகள் கீழே விழும் இல்லையா? ഈ നുറുക്ക്, இந்த கீழே விழுற துணிக்கைகளை അവർ കീഴെ കുനിഞ്ഞെടുത്ത് തിന്നില്ല, அவங்க கீழே குனிஞ்சு எடுத்து சாப்பிட மாட்டாங்களே. അതിനൊരു അവകാശമുണ്ട്, அதற்கு உரிமையானவங்க இருக்கிறாங்க. അതുവഴി ഇതുവഴി പോകുന്ന പപ്പി ഡോഗ്സിനുള്ളതാ അത്. அங்கே இங்கே ஓடி நடக்கிற நாய்க்குட்டி இருக்குது இல்லையா? എന്ന് വെച്ചാൽ അവിടെ എന്നാ പറഞ്ഞേ? அப்படின்னு அவ என்ன சொல்றா? അപ്പം, அப்பம், മെയിൻ അപ്പം, அது முக்கியமான அப்பத்தை യഹൂദന്മാർക്ക് ഇരിക്കട്ടെ, யூதர்கள் வச்சுக்கிட்டுமே, എച്ചിലാണെങ്കിലും മതി, எச்சியா இருந்தாலும் பரவாயில்லை, എനിക്കൊരു റേഷൻ ഉണ്ട്, எனக்கு ஒரு ரேஷன் இருக்கிறது, അത് മുടക്കാൻ നിനക്ക് അവകാശമില്ല, அந்த காரியத்தை முடப்பதற்கு உமக்கே அதிகாரம் கிடையாது, എച്ചിലാണെങ്കിലും எச்சா இருந்தாலும் பரவாயில்லை, എന്റെ മകൾക്ക് വിടുതൽ നടക്കണം, என்னுடைய மகளுக்கு விடுதலை கிடைத்தே ஆக வேண்டும். എത്ര പേർക്ക് മനസ്സിലായി? எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது? ലീസ്റ്റ് ആകട്ടെ, கொஞ்சமாக இருக்கட்டும், ലാസ്റ്റ് ആകട്ടെ, கடைசியா இருக்கட்டும், വേസ്റ്റ് ആകട്ടെ, அது வேஸ்டாக இருக்கட்டும், but I want to taste it. ஆனால் அதை நான் சுவைக்க விரும்புகிறேன். മനസ്സിലായോ? புரியுதா? Let me say once again, நான் மறுபடியும் சொல்றேன், least or last or waste, but I want to taste it. அது குறைவோ கடைசியோ வேஸ்ட் என்று சொல்லப்பட்டதோ அதை நான் சுவைக்க விரும்புகிறேன். എങ്ങനാണെങ്കിലും എന്റെ മോൾക്ക് വിടുതൽ കിട്ടണം, எப்படி ஆனாலும் பரவாயில்லை, என் மகளுக்கு விடுதலை கிடைக்கணும். യേശു ഞെട്ടിപ്പോയി, இயேசு அதிர்ச்சி ஆயிட்டாரு, യേശു ഞെട്ടിപ്പോയി. இயேசு அதிர்ச்சி ஆயிட்டாரு. അടുത്ത വചനം നോക്കി, அடுத்த வசனத்தை பாருங்க. அடுத்த வசனம் சொல்லுது, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது. യേശു എന്നാ പറയുന്നേ? இயேசு என்ன சொல்கிறார்? എന്താ പറഞ്ഞ യേശു? இயேசு என்ன சொல்றாரா? നിങ്ങളുടെ മനസ്സിൽ ആ കോണ്ടെക്സ്റ്റ് വന്നിട്ട് അതൊന്ന് വായിക്കാമോ? நீங்க உங்க
மனசுல இந்த சூழ்நிலையை அப்படியே கற்பனை பண்ணி பார்த்து அந்த சம்பவம் நடக்கிற மாதிரியே கற்பனை பண்ணி இந்த வசனத்தை வாசிக்க യേശു എങ്ങനെയായിരിക്കും പറഞ്ഞ ആ ടോണിലൊന്നും ആർക്കെങ്കിലും വായിക്കാമോ? ആ ടോണിൽ ആർക്കെങ്കിലും വായിക്കാമോ? இயேசு அந்த சூழ்நிலையில இதை எப்படி சொல்லியிருப்பாரு அப்படின்னு கற்பனை பண்ணி யாராவது நீங்க வாசிக்க முடியுமா? ആ ടോണിൽ വായിക്കണം. அந்த டோன்ல அவர் எப்படி പറഞ്ഞ ടോണിൽ വായിക്കണം. இயேசு எப்படி சொல்லியிருப்பாரோ அப்படி வாசிக்கணும். ആരുണ്ട് വായിക്കാൻ? அப்படி யார் வாசிக்க முடியும்? ഒന്ന് വായിക്കൂ. ദാ ഇവിടെ ഉണ്ട്. ബൈബിൾ നോക്കണ്ട. வசனத்தை இங்க பைபிள்ல பார்க்கணும். എങ്ങനെയായിരിക്കും യേശു പറഞ്ഞേ? இயேசு என்ன சொன்னாரு? സ്ത്രീയെ, ஸ்திரியே, എന്റെ വിശ്വാസം വലിയത്. உன் விசுவாசம் பெரியது. അങ്ങനെ அப்படியே சொல்லியிருப்பாரு. ചൊല്ലുங்க. சொல்லுங்களே. ഇവളുടെ മറുപടി കേട്ട യേശു he is astonished on this particular reply. இவருடைய பதிலை கேட்ட இயேசு அந்த சூழ்நிலையை அதிர்ச்சி ஆச்சரியப்பட்டார். അപ്പോൾ യേശു എങ്ങനെയായിരിക്കും പറഞ്ഞത്? அப்ப இயேசு எப்படி சொல்லிருப்பார்? സ്ത്രീയെ, ஸ்திரியே, നിന്റെ വിശ്വാസം വലിയത്. உன்னுடைய விசுவாசம் பெரியது. കരങ്ങൾ തട്ടി ദൈവത്തിന് നന്ദി പറഞ്ഞാട്ടെ. கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ശക്തിയോടെ നന്ദി പറഞ്ഞാട്ടെ. பலத்தோட நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். യേശു പറയുകയാണ്, இயேசு சொல்லுகிறார், നിന്റെ വിശ്വാസം വലിയത്. உன்னுடைய விசுவாசம் பெரியது. യേശു 3 ടെസ്റ്റ് ഇട്ടു. இயேசு 3 சோதனை கொடுக்கிறார். 3 ടെസ്റ്റിന്റെ സർട്ടിഫിക്കറ്റ് കൊടുക്കുകയപ്പം. இப்ப 3 பரீட்சையுடைய சர்டிபிகேட் கொடுக்கிறாரு. சான்றிதழ். സർട്ടിഫിക്കറ്റ്. அந்த சான்றிதழ் என்ன? സർട്ടിഫിക്കറ്റിൽ என்ன എഴുതിയിരിക്കുന്നത്? இப்ப அந்த சர்டிபிகேட் என்ன Great எழுதப்பட்டிருக்கு? is your faith. உன்னுடைய விசுவாசம் பெரியது. സന്തോഷമുണ്ടോ? சந்தோஷப்படுறீங்களா? നിങ്ങളെ കുറിച്ച് പറയണം. உங்களை குறித்து ஆண்டவர் சொல்லணும். 70ാമത്തെ ദിവസം റിവൈവലിനു വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുന്ന ജനത്തെ കുറിച്ച് പറയണം. எழுப்புதலுக்காக 70வது நாள் ஜெபிக்கிற ஜனத்தை பார்த்து கர்த்தர் சொல்ல வேண்டும். Great is your faith. உன்னுடைய விசுவாசம் பெரியது. അപ്പോസ്തോലിക് ചർച്ചിലുള്ള ഓരോ വിശ്വാസിയെ കുറിച്ച് പറയണം. அப்போஸ்தல சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியை பார்த்து கர்த்தர் சொல்லணும். വിടുതലില്ലാതെ കരയുന്ന വിശ്വാസികളെ കുറിച്ച് പറയണം. விடுதலை இல்லாமல் அழுகிற விசுவாசியை பார்த்து சொல்லணும். മക്കളില്ലാത്ത സഹോദരിയെ കുറിച്ച് പറയണം. பிள்ளைகள் இல்லாத சகோதரியை பார்த்து சொல்லணும். കരയുന്ന സഹോദരനെ കുറിച്ച് പറയണം. அழுகிற சகோதரனை பார்த்து சொல்லணும். ശുശ്രൂഷിക്കുന്ന ദൈവദാസന്മാരെ കുറിച്ച് പറയണം. ஊழியம் செய்கிற ஊழியர்களை பார்த்து சொல்லணும். Great is your faith. உங்கள் விசுவாசம் பெரியது. അടുത്തിരിക്കുന്ന സഹോദരനല്ല പറയേണ്ടത്. பக்கத்துல இருக்கிற சகோதரன் சொல்லக்கூடிய காரியம் அல்ல இது. പാസ്റ്റർ കാർത്തിക് അല്ല പറയേണ്ടത്. பாஸ்டர் கார்த்திகேயன் சொல்ல வேண்டியதல்ல. വിശ്വാസി അല്ല പറയേണ്ടത്. விசுவாசி சொல்ல வேண்டியதல்ல. ഹസ്ബൻഡ് അല്ല പറയേണ്ടത്. கணவன் சொல்ல வேண்டியதல்ல. നിങ്ങളുടെ ബിസിനസ് അല്ല പറയേണ്ടത്. உங்களுடைய மனைவி சொல்ல வேண்டியதல்ல. നിങ്ങളുടെ വിശ്വാസത്തെ കുറിച്ച് കർത്താവ് സാക്ഷ്യം പറയണം. உங்கள் விசுவாசத்தை குறித்து ஆண்டவரே சாட்சி சொல்ல வேண்டும். പറഞ്ഞാൽ சொன்னால் അത്ഭുതം നടക്കും. அற்புதம் நடக்கும். എത്ര പേർ വിശ്വസിക്കുന്നുണ്ട്? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? അടുത്ത വചനം നോക്കൂ. அடுத்த வசனத்தை பாருங்க. എന്താ അവിടെ നടക്കുന്നേ? அங்க என்ன நடக்கிறது? വായിക്കൂ. அந்நேரமே അന്നേരമേ அவள் மகள் ஆரோக்கியமானாள். ഹലോ ஹலோ, അവിടെ മകൾ എന്ത് ചെയ്യേ? அங்க അവിടെ മകൾ എന്ത് ചെയ്യേ? அவருடைய மக எங்க இருக்கிறா? சொல்லுங்க. ഉറക്കെ പറയൂ. നിങ്ങൾ നല്ല വിശ്വാസികൾ, ശബ്ദമായി പറയൂ. சத்தமா சொல்லுங்க. நீங்கள் நல்ல விசுவாசி தான். சொல்லுங்க சத்தமா. ഉറപ്പാണോ? കൺഫേം കൊണ്ടുവന്നിട്ടുണ്ടോ? அங்க கூட்டிட்டு வந்திருக்கிறாளா? യേശു കൈവച്ചോ? இயேசு தலையில கை வச்சாரா? പിശാചേ പോ, பிசாசே போன்னு சொன்னாரா? ബൈബിളൊക്കെ എടുത്ത് കാണിച്ചോ? பைபிள் எடுத்து இப்படி காட்டினாரா? അതൊക്കെ നമ്മൾ ചെയ്യുന്ന പരിപാടിയാ. அதெல்லாம் நாம செய்யற காரியம். അവള് വീട്ടിൽ அவ வீட்டுல இருக்கிறா. വിടുതൽ നടന്നു. விடுதலை வந்தது. വിടുതൽ നടന്നു. விடுதலை வந்தது. അത്ഭുതം നടന്നു. அற்புதம் வந்தது. യേശു അവളെ കണ്ടില്ല. இயேசு அவளை பார்க்கல. അവൾ യേശുവിനെ കണ്ടില്ല. அவளும் இயேசுவை பார்க்கல. എന്നിട്ടും അത്ഭുതം നടന്നു. ஆனாலும் அற்புதம் நடந்தது. നിങ്ങൾ ആ വാക്യം ശരിക്കും പഠിക്കണം കേട്ടോ. நீங்க இந்த வசனத்தை சரியா படிக்கணும். പിശാച് പോട്ടെ എന്ന് യേശു പറഞ്ഞില്ല. பிசாசு போகட்டும் அப்படின்னு இயேசு சொல்லல. വീട്ടിലുള്ള നിന്റെ മകൾ സൗഖ്യമാകട്ടെ എന്ന് യേശു പറഞ്ഞില്ല. வீட்டில் உள்ளவன் மகள் சுகமாவாளாக என்று இயேசு சொல்லவில்லை. യേശു എന്നാ പറഞ്ഞേ? இயேசு என்ன சொன்னாரு? നീ വിരുമ്പുന്നത് நீ വിரும்புகிறபடி உனக்கு. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. എത്ര പേർക്ക് സന്തോഷമുണ്ട്? எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? എന്നെ ഒത്തിരി ഉറപ്പിക്കുന്ന വചനമായത്. என்னை அதிகமாய் உறுதிப்படுத்துகிற வசனம் இது. അപ്പോൾ എനിക്കൊരു ക്വസ്റ്റ്യൻ ഉണ്ട്. அப்ப எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. എപ്പോഴാ അവളുടെ മകൾ വിടുതലായേ? எப்பொழுது அவளுடைய மகள் சுகமானாள்? അന്നേരം അതാ ചോദിച്ചാ. നേരം? அந்த அந்நேரங்கிறது எந்நேரம்? ദാറ്റ്സ് മൈ ക്വസ്റ്റ്യൻ. എപ്പോൾ? எப்பொழுது? ആരാധന ചെയ്തപ്പം. ஆராதித்த
ஆராதித்த பொழுது சரிதானே പബ്ലിക് വർഷിപ്പ് നടന്നപ്പോ வெளிப்படையாய் ஆராதனை நடந்தபோது പ്രൈവറ്റ് വിടുതൽ നടന്നു. அங்கே உள்ளறையிலே விடுதலை சம்பவிக்கிறது. കരങ്ങൾ തട്ടി കരങ്ങൾ തട്ടി கைகளை தட்டி கைகளை தட்டி. നിങ്ങൾ ഇവിടെ നിന്ന് ആരാധിക്കുമ്പോൾ நீங்கள் இங்கே இருந்து ആരാധിക്കും போது വീട്ടിൽ വിടുതൽ നടക്കാൻ പോകുകയാ. வீட்டிலே விடுதலை நடக்க போகிறது. ഹോസ്പിറ്റലിൽ വിടുതൽ നടക്കാൻ പോകുകയാ. மருத்துவமனையில் விடுதலை சம்பவிக்க போகிறது. ബിസിനസ് സെക്ടറിൽ വിടുതൽ നടക്കാൻ പോകുകയാ. உங்கள் பிசினஸ் மண்டலத்தில் விடுதலை நடக்க போகிறது. നിങ്ങളുടെ കേസ് നടന്നുകൊണ്ടിരിക്കുന്ന കോർട്ടിൽ അത്ഭുതം നടക്കാൻ പോകുകയാ. உங்க கேஸ் நடந்து கொண்டிருக்கிற கோர்ட்டில் அற்புதம் நடக்க போகிறது. കരങ്ങൾ തട്ടി ദൈവത്തിന് നന്ദി പറഞ്ഞാട്ടെ. கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி നിങ്ങൾ சொல்லுங்க. ഇവിടെ ആരാധിക്കുമ്പോൾ தேவனை அங்கே ആരാധിക്കും போது നിങ്ങളുടെ മകൾ ആയിരിക്കുന്ന ഹോസ്റ്റലിൽ അത്ഭുതം നടക്കാൻ പോകുകയാണ്. உங்கள் மகள் தங்கி இருக்கிற ஹாஸ்டல்ல அற்புதம் நடக்க போகிறது. കരങ്ങൾ തട്ടി ആരാധിച്ചാട്ടെ. கைகளை தட்டி கர்த்தரை ശക്തിയോടെ ആരാധിച്ചാട്ടെ. ബലത്തോടെ ആരാധിക്കണം. ആരാധിക്കുമ്പോൾ ആരാധിക്കുമ്പോൾ പാസ്റ്റർ അല്ല നോക്കുന്നേ, പാസ്റ്റർ பார்ப்பது ഇവാഞ്ചലിസ്റ്റ് അല്ല നിങ്ങളെ നോക്കുന്നത്. ഇവാഞ്ചലിസ്റ്റ് നിങ്ങളെ பார்ப்பதில்லை. നിങ്ങൾ ആരാധിക്കുമ്പോൾ നിങ്ങൾ ആരാധിക്കുമ്പോൾ സർവശക്തനായ യേശു നിങ്ങളെ നോക്കുകയാണ്. സർവ വല്ലവരായ യേശു നിങ്ങളെ பார்க்கிறார். യേശു കാണാൻ ആരാധിച്ചാട്ടെ. യേശു பார்க்கும்படிக்கு நீங்க ஆராதிங்க. ഹലോ 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 ഹലോ. ആര് കാണാൻ ആരാധിക്കണം? யாரு பார்க்கிறதுக்கு ஆராதிக்கணுமா? ഉറപ്പ് വരുത്തണം. ഉറുതിയെ കൊണ്ടുവരണം. ഉറപ്പ് വരുത്തണം. ഉറുതി കൊണ്ടുവരണം. പാസ്റ്റർ എന്നെ കിണ്ടൽ പണ്ണാൻ ചാൻസ് ഉണ്ട്, അതുകൊണ്ട് പാസ്റ്റർ എന്നെ ഫയർ ചെയ്യാൻ ചാൻസ് ഉണ്ട്, അതുകൊണ്ട് വർഷിപ്പിന്റെ സമയത്ത് ആരാധിക്കണമെന്നല്ല. பாஸ்டர்களை கிண்டல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அல்லது பாஸ்டர்களை குற்றம் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அவர் பார்க்கும்போது ஆராதனை நேரத்தில் மட்டும் ஆராதிப்பதல்ல. എന്റെ ആരാധന യേശു കാണണം. என்னுடைய ஆராதனையை இயேசு பார்க்க வேண்டும். എന്റെ വായിൽ നിന്നുയരുന്ന ശബ്ദം അവൻ കേൾക്കണം. என் വായിലിருந்து പുറപ്പെടുகிற சத்தத்தை அவர் கேட்க வேண்டும். എന്റെ ശരീരത്തിന്റെ അസൈവുകൾ കർത്താവ് കാണണം. என் சரீரத்தின் அசைவுகளை கர்த்தர் பார்க்க வேண்டும். എന്റെ ഹാർട്ട്ഫുൾ ആയ വർഷിപ്പ് കണ്ടിട്ട് എന്റെ വീട്ടിൽ അത്ഭുതം നടക്കണം. என் உள்ளம் நிறைந்த ஆராதனையை பார்த்து என்னுடைய வீட்டிலே அற்புதம் நடக்க வேண்டும். എത്ര പേർ തയ്യാറാകും? எத்தனை பேர் ஆயத்தப்படுவீங்க? ഈ ആരാധനയിൽ വിടുതൽ നടന്നുകൊണ്ടിരിക്കുക. இந்த ஆராதனை இப்பொழுது விடுதலை நடந்து கொண்டிருக்கிறது. I feel the presence of the Lord. நான் தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறேன். വിശ്വാസ കണ്ണാൽ ചില അത്ഭുതങ്ങളെ കാണുകയാണ്. என் விசுவாச கண்களில் சில அற்புதங்களை பார்க்கிறேன். യേശുവിന്റെ നാമത്തിൽ അത്ഭുതങ്ങൾ നടന്നുകൊണ്ടിരിക്കുകയാണ്. യേശുവിൻ നാമത്തിൽ അത്ഭുതങ്ങൾ നടന്നു കൊണ്ടിരിക്കുന്നത്. അസാധ്യമെന്ന് വിചാരിച്ച ഇടത്ത് ഇന്ന് ഈ പകലിൽ യേശുവിന്റെ നാമത്തിൽ വിടുതൽ ഇറങ്ങി വരികയാണ്. நீங்கள் ஆகாது என்று எண்ணின இடத்தில் இயேசுவின் நாமத்தில் இந்த பகலிலே விடுதலைகள் இறங்கி வருகிறது. എത്ര പേർ വിശ്വസിക്കുന്നുണ്ട്? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? സിസ്റ്റർ വായികൾ തുറക്കുന്നുണ്ട്. വായികൾ തുറക്ക്. സഹോദരി ഉൻ വായികളെ ബ്രദർ വായികൾ തുറക്ക്. സഹോദര വാயை യേശു ആരാധനയുടെ ശബ്ദം കേൾക്കട്ടെ. യേശുവിൻ ആരാധനയുടെ സത്തത്തെ കേൾക്കട്ടെ. നിന്നെ ആർക്കും അറിയത്തില്ലെങ്കിലും നിന്നെ ആഴമായി അറിയുന്ന കർത്താവ് വന്നിട്ടുണ്ട്. ഉന്നെ யாருக்கும் தெரியாவிட்டாலும் உன்னை நன்றாய் அறிந்திருக்கிற கர்த்தர் வந்திருக்கிறார். ആ സ്ത്രീയെ പോലെ പറ, அந்த பெண்ணை போல சொல்லுங்கள், യേശുവേ, യേശുവേ ഞാനൊരു നായ്ക്കുട്ടിയാ. நான் ஒரு நாய்க்குட்டி தான் ஆண்டவரே. എന്റെ അടുക്കൽ വരാൻ ഞാൻ യോഗ്യതയുള്ളവനല്ലപ്പോ. உம் அருகில் வருவதற்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல ஆண்டவரே. ഞാനൊരു യഹൂദനല്ല. நான் ஒரு யூதன் அல்ல. ഞാനൊരു യഹൂദനല്ല. நான் ஒரு யூதன் அல்ல ஆண்டவரே. എന്നിട്ടും നീ എന്നെ സ്നേഹിച്ചല്ലോ ഇവേ. ஆனாலும் நீர் என்னை நேசித்தீர் அல்லவா ഈ ஆண்டவரே. ആലയത്തിൽ എനിക്ക് ഇരിക്കാൻ നീ ഒരു ഇരിപ്പിടം തന്നല്ലോ കർത്താവേ. இந்த ஆலயத்தில் அமர்வதற்கு எனக்கு ஒரு இடத்தை தந்தீரே ஆண்டவரே. യോഗ്യനല്ലാത്ത എന്നെ നീ കണ്ടല്ലോ യേശുവേ. தகுதி இல்லாத என்னை நீர் கண்டீர் அல்லவா ஆண்டவரே. അതോർത്ത് ദൈവത്തിന് നന്ദി കരേറ്റുവാൻ എത്ര പേർ തയ്യാറാകും? அதை நினைத்து எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்க? ആ സമ്മതം കർത്താവ് കേൾക്കാൻ താല്പര്യപ്പെടുന്നു. இந்த சம்மதத்தை கர்த்தர் கேட்க விரும்புகிறார். അതെ, മെയ്താൻ ആണ്ടവരേ, മെയ്താൻ ആണ്ടവരേ, ഞാൻ യോഗ്യതയില്ലാത്തവനെന്ന് ഇന്ന് പകലിൽ ആര് പറയുമോ നിന്നെ യോഗ്യതയുള്ളവനാക്കാൻ യേശു ഇന്ന് പകലിൽ ഇവിടെ വന്നിട്ടുണ്ട്. நான் தகுதி இல்லாதவர் என்று எத்தனை பேர் இந்த பகல் வேளையிலே சொல்லுவீர்களோ உங்களை தகுதிப்படுத்துகிற இயேசு இந்த பகல் வேளையிலே ஆலயத்திலே வந்திருக்கிறார். എത്ര പേർ വിശ്വസിക്കുന്നുണ്ട്? எத்தனை பேர் ദൈവ விசுவாசிக்கிறீங்க? സാന്നിധ്യം ഇവിടെ വെളിപ്പെടാൻ പോകുകയാണ്. தேவ பிரசன்னம் வெளிப்பட போகிறது. വ്യാധിയസ്ഥർ സൗഖ്യമാകുന്നു. வியாதிஸ்தர் சுகமாகிறார். രോഗത്തിന്റെ അധികാരങ്ങൾ ഇപ്പോൾ തന്നെ വിട്ടുപോകുന്നു. அந்த வியாதியின் அதிகாரங்கள் இப்பொழுது விலகுகிறது. എല്ലാവരും പ്രാർത്ഥിച്ചാട്ടെ. எல்லாரும் ஜெபிக்கலாம். വിശ്വാസത്തോടെ പ്രാർത്ഥിച്ചാട്ടെ. விசுவாசத்தோடு ஜெபிக்கலாம். നിങ്ങളുടെ ശരീരത്തിലാണോ വിടുതൽ വേണ്ടത്? உங்கள் சரீரத்தில் விடுதலை வேண்டுமா? നിങ്ങളുടെ മക്കൾക്കാണോ വിടുതൽ அல்லது உங்கள் വേണ്ടത്? பிள்ளைகளுக்கு விடுதலை வேண்டுமா? ഇവിടെയാണോ വിടുതൽ വേണ്ടത്? சகோதர இங்கே விடுதலை வேண்டுமா? അതോ നിങ്ങളുടെ ബിസിനസ്സിലാണോ വിടുതൽ വേണ്ടത്? அல்லது உங்கள் பிசினஸ்ல விடுதலை வேண்டுமா? നിങ്ങൾ പഠിക്കുന്ന ഇടത്താണോ വിടുതൽ വേണ്ടത്? சகோதர நீங்கள் படிக்கிற இடத்தில் விடுதலை മകളെ, வேண்டுமா? നിന്റെ ഹസ്ബൻഡ് ആയിരിക്കുന്ന ഇടത്താണോ വിടുതൽ மகளே വേണ്ടത്? உன் கணவர் இருக்கிற இடத்தில் விடுதலை வேண்டுமா? ഇപ്പോ
ഇപ്പോൾ തന്നെ അത്ഭുതം നടക്കാൻ പോകുകയാ. இப்பொழுது அற்புதம் நடக்க போகிறது. നിന്റെ ഫെയ്ത്ത് കണ്ടിട്ട് യേശു അതിശയിച്ചാൽ വിടുതൽ സംഭവിക്കാൻ പോകുകയാ. உன்னுடைய விசுவாசத்தை பார்த்து இயேசு ஆச்சரியப்பட்டால் அற்புதங்கள் நடக்க போகிறது. കണ്ണുകൾ അടയ്ക്കട്ടെ. எல்லாரும் കണ്ണുകളെ മൂടുவோம். എല്ലാവരും പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ടിരുന്നാട്ടെ. எல்லாரும் ஜெபித்துக்கொண்டிருப்போம். Great is your faith. உன் விசுவாசம் பெரியது. അത് യേശു പറയാൻ പോകുകയാ. അത് യേശു சொல்ல போகிறார். നിങ്ങളെ കുറിച്ച് പറയാൻ പോകുകയാ. உங்களை பார்த்து சொல்ல போகிறார். അപ്പോസ്റ്റൽ ഫയർ മിനിസ്ട്രിയെ കുറിച്ച് കർത്താവ് പറയാൻ പോകുകയാ. அப்போஸ்தல அக்கினி ஐக்கியத்தை குறித்து கர்த்தர் சொல்ல போகிறார். Great is the faith of the church. சபையின் விசுவாசம் பெரியது. അത് പറയണം. அதை சொல்லணும். അത് പറയപ്പെട്ടാൽ அது சொல்லப்பட்டால் 2017 തീരുന്നതിന് മുൻപ് ദൈവം പറഞ്ഞ വാഗ്ദത്തങ്ങളുടെ നിവർത്തി കാണാൻ പോകുകയാ. 2017 முடிவதற்கு முன்பாக கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களின் நிறைவேறுதலை பார்க்க போகிறோம். വിശ്വസിക്കുന്നവർ കരങ്ങൾ തട്ടി ദൈവത്തിന് നന്ദി പറഞ്ഞാട്ടെ. அதை விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. കർത്താവ് നിങ്ങൾക്ക് സർട്ടിഫിക്കറ്റ് തരുന്ന ദിവസമായത്. ஆண்டவர் உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கிற நாட்கள் இவைகள். കർത്താവ് നിങ്ങൾക്ക് സർട്ടിഫിക്കറ്റ് തരുന്ന ദിവസമായത്. ஆண்டவர் உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கிற நாட்கள் നിങ്ങളുടെ இவைகள். വിശ്വാസത്തിന് തരുന്ന സർട്ടിഫിക്കറ്റ്. உங்கள் விசுவாசத்துக்கு தருகிற சர்டிபிகேட். ബ്രദർ, നിങ്ങളുടെ അയൽപക്കക്കാർ നിങ്ങൾക്ക് ഒരു സർട്ടിഫിക്കറ്റ് തന്നിട്ടുണ്ട്. சகோதரா, உங்கள் அயலகத்தார் உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. അതത്ര നല്ലതല്ല, അത് മോശമാണ്. அது நல்ல சர்டிபிகேட் அல்ல, அதெல்லாம் மோசமானது. അതിനെക്കുറിച്ച് വിചാരപ്പെടേണ്ട. நீ அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். യേശു എന്താ പറയുന്നേ നോക്ക്. இயேசு என்ன சொல்லுகிறார் என்று അത് பாருங்கள். മാത്രം നീ കേട്ടാൽ മതി. அதை மாத்திரம் நீங்கள் கேட்டால் എത്ര போதும். പേർ അതിന് തയ്യാറാകുന്നുണ്ട്? எத்தனை பேருக்கு ஆயத்தமா സമർപ്പിച്ചാട്ട് ஒப்புக்கொடுங்க. സമർപ്പിച്ചാട്ട് ஒப்புக்கொடுங்க. ദൈവ സാന്നിധ്യത്തിന് മുന്നിൽ സമർപ്പിച്ചാട്ട് தேவ பிரசன்னத்துக்கு முன்பாக ദൈവശക്തി ஒப்புக்கொடுங்க. യേശുവിന്റെ നാമത്തിൽ ഇറങ്ങി വരട്ടെ. தேவ வல்லமை இயேசுவின் நாமத்தில் இறங்கி வரட்டும். ചില ജീവിതങ്ങളിൽ നഷ്ടപ്പെട്ട സമ്പത്ത് തിരിച്ചു വരാൻ പോകുകയാ. சில வாழ்க்கையில் இழந்த ஆஸ்திகள் திரும்பி வர போகிறது. നഷ്ടപ്പെട്ട പണം തിരിച്ചു വരാൻ പോകുകയാ. இழந்து போன பணங்கள் திரும்பி வர നീ போகிறது. കടം കൊടുത്തിട്ട് മടക്കി കിട്ടാത്ത പണം തിരിച്ചു വരാൻ പോകുകയാ. நீ கடன் கொடுத்து உனக்கு திருப்பி வராத பணங்கள் திரும்பி வர போகிறது. എല്ലാവരും പ്രാർത്ഥിച്ചാട്ടെ. எல்லாரும் ஜெபிங்க. ശരീരങ്ങളിൽ വിടുതൽ നടക്കട്ടെ. சரீரத்தில் விடுதலை நடக்கட்டும். ഇന്ന് വരെ തീരുമാനമെടുക്കാത്തവർ തീരുമാനമെടുത്താട്ടെ. இன்று வரை தீர்மானம் எடுக்காதவங்க தீர்மானம் ഒരു பண்ணுங்க. വിടുതലുണ്ട്. ஒரு விடுதலை ഒരു உண்டு. അത്ഭുതമുണ്ട്. ஒரு அற்புதம் உண்டு. Great is your faith. உன் விசுவாசம் பெரியது. കരങ്ങൾ തട്ടി ദൈവത്തിന് നന്ദി പറഞ്ഞാട്ടെ. கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. യേശുവേ, இயேசுவே, എന്റെ വിശ്വാസത്തെ കുറിച്ച് നീ പറയപ്പോ. என் விசுவாசத்தை குறித்து நீங்க சொல்லுங்க ஆண்டவரே. കുറവുള്ളവനാ. என் குறைவை சொல்லுங்க ஆண்டவரே. ഞാൻ കുറവുള്ളവളാ. நான் குறை உள்ளவன் ஆண்டவரே. എങ്കിലും നീ എന്നെ ഓർത്തല്ലോ. ஆனாலும் நீர் என்ன நினைவு கூர்ந்தீரே. എങ്കിലും നീ എന്നെ ഓർത്തല്ലോ. ஆனாலும் நீங்க என்ன நினைவு கூர்ந்தீங்க ஆண்டவரே. குறை உள்ளவன் ஆண்டவரே. குறை உள்ளவன் ஆண்டவரே. Hallelujah. 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 എല്ലാ കണ്ണുകളും അടച്ച് ഇരു കരങ്ങൾ ദൈവസന്നിധിയിൽ ഉയർത്തി. ரெண்டு கைகளை உயர்த்தி கண்களை மூடி எல்லா ரெண்டு கைகளை உயர்த்தி വായികളെ തുറന്ന് ദൈവപിതാവേ കർത്തനാം രക്ഷകൻ നീ ദൂതന്മാരാപ്പകൽ വാഴ്ത്തിടുന്നു നന്ദിയാൽ വണങ്ങും തിരുമുൻപിലിന്നേരം എന്നുമെന്നും നീ ആരാധ്യനാ നന്ദിയാൽ വണങ്ങും തിരുമുൻപിൽ ഇന്നേരം എന്നുമെന്നും നീ ആരാധ്യനാ നീ പരിശുദ്ധൻ നീ എന്നും സ്തുത്യൻ ദൈവമേ നീ മാത്രം യോഗ്യനാ ആരാധനയും സ്തുതി ബഹുമാനവും സ്വീകരിപ്പ
സ്വീകരിപ്പാൻ എന്നും നീ യോഗ്യനാ. ആരാധനയും സ്തുതി ബഹുമാനവും സ്വീകരിപ്പാൻ എന്നും നീ യോഗ്യനാ. ദൈവപിതാവേ എന്നോടെ താതന്നി ദൂതന്മാരാപ്പകൽ വാഴ്ത്തിടുന്നു. നന്ദിയാൽ വണങ്ങും തിരുമുൻപിൽ ഇന്നേരം എന്നുമെന്നും നീ ആരാധ്യനാ. നന്ദിയാൽ വണങ്ങും തിരുമുൻപിൽ ഇന്നേരം എന്നുമെന്നും നീ ആരാധ്യനാ. നീ പരിശുദ്ധൻ, നീ എന്നും സ്തുത്യൻ. ദൈവമേ നീ മാത്രം യോഗ്യനാ. ആരാധനയും സ്തുതി ബഹുമാനവും സ്വീകരിപ്പാൻ എന്നും നീ യോഗ്യനാ. ആരാധനയും സ്തുതി ബഹുമാനവും സ്വീകരിപ്പാൻ എന്നും നീ യോഗ്യനാ. എല്ലാവരും ചേർന്ന് ഹല്ലേലൂയ വായികൾ തുറന്ന് വായികൾ തുറന്ന് വായികൾ തുറന്ന് ശക്തിയോടെ வாயத்தின் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பாடுங்க சேர்ந்து. ഹല്ലേലൂയ ഒരിക്കൽ കൂടെ ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ.
ஜெபம் ஜெபம் துதி துதி ஆராதனை ஆராதனை புதுப்பாடல் புதுப்பாடல் யுத்தம் யுத்தம் எழுப்புதல் எழுப்புதல் உத்தரவாதம் உத்தரவாதம் ஐக்கியம் ஐக்கியம் நம் சபை நிகழ்வுகள். கிருபையில் களிகூறுவோம். திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை. முழங்கால் யுத்தம் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை 10 மணி முதல் 12 மணி வரை. வாலிப பெண்கள் கூடுகை 2ஆம் சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை. பெண்கள் ஐக்கியம் 4ஆம் சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. இயேசுவோடு 1 மணி நேரம் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை மாலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை. நானும் என் வீட்டாரும் குடும்ப ஆசீர்வாத கூடுகை செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. யாக்கோபின் யுத்தம் ஆண்கள் ஐக்கியம் புதன்கிழமை தோறும் இரவு 10 மணிக்கு. தீமோத்தேயு வாலிப ஐக்கியம் 2வது சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் 7:30 மணி வரை. வேத பாட கூடுகை புதன்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு. பெருமீச்சு இரவு ஜெபம் 2ஆம் வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு. எக்காலம் 12 மணி நேரம் துதி ஆராதனை தினமும் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. ஞாயிறு ஆராதனை காலை 9 மணிக்கு. உபவாச ஜெபம் முதல் சனிக்கிழமை காலை 9 மணிக்கு. இயேசுவை உயர்த்துவோம் மாதத்தின் முதல் சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு. 24 மணி நேர ஜெப உதவிக்கு அழைக்க வேண்டிய அலைபேசிகள் 9500373818. தொலைபேசி எண் 0461310232. வாருங்கள் ஆராதிப்போம், வாருங்கள் உயர்த்துவோம், வாருங்கள் யுத்தம் செய்வோம்.